கேட்வே ட்ரக் தியரி என்று சொல்லக்கூடிய ஒரு தியரி. அது என்ன கேட்வே ட்ரக் தியரி என்றால், ஒருவன் ட்ரக்ஸை பாவிப்பதற்காக வேண்டி உடனே அவன் அப்படியே நேரடியாக அந்த ட்ரக்ஸ் இடத்திலே போவது கிடையாது. அந்த ட்ரக்ஸுக்கு முன்னால் அந்த ட்ரக்ஸை நோக்கி அவன் போவதற்கு ஒரு செயின் இருக்கின்றது, ஒரு வழி இருக்கின்றது. அந்த ஒவ்வொன்றையும் அவன் செய்து தான் கடைசியாக அந்த ட்ரக்ஸுக்கு போய் விழுகின்றான். இந்த வாசலை அடைத்தால் ட்ரக்ஸுக்கு போகக்கூடியவர்களை நிறுத்திவிடலாம். கேட்வே ட்ரக் தியரி என்று சொல்வார்கள். மார்க்கம் ஃபர்ஸ்ட், மற்றதுதான் நெக்ஸ்டாக இருக்க வேண்டும். மார்க்கத்துடைய நடைமுறையோடு என்னால் கல்வி கற்க முடியுமா? கற்றுக்கொள்ளுங்கள். மார்க்கத்துடைய நடைமுறையோடு ஒரு கம்படிஷனில் கலந்து கொள்ள முடியுமா? கலந்து கொள்ளுங்கள். மார்க்கத்துடைய நடைமுறையை பாதிக்காமல் விளையாட முடியுமா? விளையாடிக் கொள்ளுங்கள். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த விளையாட்டுக்காக வேண்டி எனக்கு ஜும்மா மிஸ் ஆக வேண்டும், எனவே விளையாட்டை தெரிவு செய்கின்ற ஜும்மாவை விட்டு விடுகின்றேன் என்றால் இது மார்க்கம் அல்ல. இன்றைக்கு வீரம் நம் சமூகத்தில் கிடையாது. வீரம் கிடையாது, கோபம் தான் இருக்குது. கோபத்துக்கும் வீரத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது சகோதரர்களே. கோபம் வீரம் அல்ல. சிலாக்கள் வீராப்பு காட்டுவார்கள், அதற்கு பேர் வீரம் அல்ல. தன்னந்தனியாக மாட்டிக்கொண்ட ஹுபைப் ரலியல்லாஹு வரலாறு இருக்குத்தானே, அதுதான் வீரம். குர்ஆனை ஓதுகின்ற அந்த நிலைமை பொதுவாகவே பாடசாலைக்கு செல்வதற்கு முன்னாலேயே, முதலாம் ஆண்டுக்கு பாடசாலைக்கு செல்வதற்கு முன்னாலேயே நடைமுறையிலே வந்த ஒரு காலம் இருந்தது. ஒரு குர்ஆனை ஓத பழக்கித்தான் ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை எப்படி மாறிவிட்டது என்றால், முதலாம் ஆண்டுக்கு ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் எடுக்கும்போது தான் பள்ளிவாசலுக்கு போய் மதரசாவுக்கும் அட்மிஷன் எடுக்கின்றார்கள். அதற்கு பின்னால் தான் பிள்ளை ஓதவே தொடங்குகின்றது. அப்படி ஒரு குர்ஆன் மதரசா பள்ளிவாயல்களில் நடைபெறுகின்ற நேரத்தில் ஊரிலே இருக்கின்ற எல்லா பிள்ளைகளும் அந்த மதரசாவிலே கலந்து கொள்கின்றார்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அப்படியே கலந்து கொண்டாலும் முதலாம் ஆண்டு, இரண்டாம் ஆண்டு, மூன்றாம் ஆண்டுக்கு செல்கின்ற நேரத்தில் பாடசாலையுடைய கல்விக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், அதிலும் ஸ்பெஷலாக ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் பள்ளிவாசல்களில் செல்கின்ற மதரசாக்களிலிருந்து இடையிலே கேட்டுவிட்டு போகக்கூடிய நிலைமை நம்முடைய மதரசாக்களிலே இருக்கின்றது. அதிலும் ஒரு நான்காம் ஆண்டுடைய கடைசி பகுதி அல்லது 5ஆம் ஆண்டுக்கு சென்று விட்டால் பிள்ளைகளை காணவே கிடைக்காது. அந்த பிள்ளைகள் வருவதே கிடையாது. பெர்மிஷனோடு போகின்ற அந்த நடைமுறை கூட அதிகமான வீடுகளிலே கிடையாது. 6ஆம் ஆண்டு பிள்ளைகளை பாடசாலையிலே போய் சந்தித்தால் சில பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதவே தெரியாது. ஆனால் பிள்ளைகளுடைய நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்றால், முந்தி போன்றதல்ல. இப்பொழுதுள்ள பிள்ளைகள் சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள், அவருடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டிலே பிள்ளைகளை பார்த்தால் அவர்கள் 10ஆம் ஆண்டு படிக்கின்ற பிள்ளைகள் போன்று அவருடைய பருமனும் அவருடைய அந்த தோற்றமும் மாறிவிடுகின்றது. அதிலும் ஸ்பெஷலாக பெண் பிள்ளைகள் ஒரு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுக்கு வருகின்ற நேரத்தில் அவருடைய பருவ மாற்றம் ஏற்பட்டு விடுகின்றது. இவ்வாறான நிலைமைகளை நாங்கள் இப்பொழுது புதிதாக சந்தித்து கொண்டிருப்பதனால் பிள்ளைகளை பொறுத்த மட்டும் அவருடைய தோற்றம் அவர்களை மதரசாவுக்கு அல்லது குர்ஆனை கற்பதற்காக வேண்டி சின்ன பிள்ளைகளோடு போய் மதரசாவிலே உட்கார்ந்து இருப்பதற்கு வெட்கப்படுகின்றார்கள். அதனால் 6ஆம் ஆண்டிலே துண்டிக்கப்பட்ட அந்த கல்வி ஓலெவல் வரைக்கும் அந்த பிள்ளைகளிடத்திலே ஏதோ ஒரு முறையிலே கொடுக்கப்பட வேண்டும் என்று பள்ளிவாசல்களில் முயற்சி எடுத்தாலும் அந்த இடத்துக்கு போகாத பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் இருப்பதனால் ரெண்டமாக ஒரு பாடசாலைக்கு போய் ஓலெவல் படிக்கக்கூடிய பிள்ளைகளை எடுத்து கையிலே குர்ஆனை கொடுத்து ஒவ்வொருவரும் இதை ஓதி காட்டுங்கள் என்று ஏதாவது ஒரு அத்தியாயத்தை, நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயத்தை காட்டினால் அதை ஓதுவதற்கு அவர்கள் படுகின்ற பாட்டை நம்மால் மிக இலகுவாகவே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 100% விதமான பிள்ளைகளுக்கு குர்ஆனை சரளமாக ஓத தெரியாது. குர்ஆனை சரளமாக ஓத தெரியாது என்றால் மார்க்கத்துடைய மற்ற நடைமுறைகளுடைய விவகாரத்திலே கட்டாயம் அவர்கள் பின்தங்கிய நிலைமையிலே தான் இருப்பார்கள். முந்தியெல்லாம் ஒரு காலம் இருந்தது, வீட்டிலே மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் பாதையிலே நடந்து போகின்ற நேரத்தில் அங்காலிருந்து இங்காலே இருந்து என்று சொல்லி குர்ஆனுடைய முழக்கத்தை அந்த ஊருடைய தெருவீதிகள் எல்லாம் காணக்கூடியதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்னென்று சொன்னால், அப்படி தெருவீதிகளில் அதெல்லாம் கேட்பதே கிடையாது. கேட்பதற்கு வீட்டிலே பிள்ளைகள் கிடையாது. பிள்ளைகள் ஒன்றோ எங்கேயாவது ஒரு சந்தியில் நின்று கதைத்து கொண்டிருக்கின்றார்கள், இல்லாத நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு ஃபுட்சால் இல்லாட்டி எங்கேயாவது ஒரு இரவு நேரத்தில் விளையாடுவதற்காக வேண்டி போய்விடுகின்றார்கள். முந்தையெல்லாம் விளையாடுவதற்கு அசர் நேரத்தில் சென்றால் கூட மகரிபு பிந்தினால் வீட்டிலே ஏதாவது நமக்கு கிடைக்கும் என்று நன்றாக தெரியும். மகரிபு பாங்கு சொல்லிட்டுன்னு சொன்னால் வாப்பாக்கு தெரியாமல் பின்வாசல் வழியாக யாருக்கும் தெரியாமல் ஓடி வந்து பூந்து நாங்கள் மகரிபுக்கு முன்னாலேயே வந்துட்டோம் போன்று செய்கை செய்யக்கூடிய நிறைய பழையவர்கள் இந்த இடத்தில் இருந்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை வாப்பா ஹோலில் உட்கார்ந்திருக்க போல 10-11 மணிக்கு பிள்ளை தைரியமாக வீட்டுக்குள்ளே வருகின்ற அளவுக்கு இன்றைக்கு காலம் மாறி இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வித்தியாசமான ஒரு வளர்ச்சி.
வேகமான ஒரு இடத்தை நோக்கி இந்த உலகம் சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் மிக மோசமான ஒரு பின்னடைவை நோக்கி மார்க்கத்தில் நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு சென்று கொண்டிருப்பதனால் இந்த தலைப்பை பொறுத்த மட்டில் இது கொஞ்சம் சீரியஸாகவே நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பு. சில வேளைகளிலே அடுத்த தலைமுறை முஸ்லிம்கள் என்ற பேர்தாங்கிகளாக இருப்பார்கள். அவர்களிடத்திலே மார்க்கத்தை கேட்டால் மார்க்கத்தை சொல்ல தெரியாதவர்களாக இருப்பார்கள், மார்க்கத்துடைய நடைமுறை இல்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்களை கொண்டு இஸ்லாத்தை தீர்மானிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குது. இவர்களிடத்தில் இஸ்லாத்தை படிக்க முடியுமா என்று கேட்டால் அதையும் படிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். இன்றைக்கு சாதாரணமாக ஒரு 50 வயது நிரம்பிய 45 வயது நிரம்பிய அதை தாண்டியவர்களிடத்தில் சில வேளைகளில் அவர்கள் கடையிலே வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்கள் ஒரு வியாபார தளத்திலே உள்ளவர்களாக இருப்பார்கள், அவர்கள் ஏதாவது ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் இருக்கின்ற இடத்திலே யாராவது இந்த மார்க்கத்தில் ஏதாவது ஒரு டவுட்டை கேட்டால் அந்த டவுட்டை கிளியர் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். நீங்கள் ஏன் இந்த நேரத்தில் தொழுகின்றீர்கள், ஏன் ஜும்மாவுக்கு ஒன்று சேருகின்றீர்கள், ஏன் நீங்கள் இப்படி ஆடை அணிகின்றீர்கள், உங்களிடத்தில் ஏன் இந்த கலாச்சாரம் இருக்கின்றது என்று கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியாதா? இந்த இடத்துல சொல்ல தெரியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? வயது அந்த முதிர்ந்தவர்கள் எல்லோருக்கும் சாதாரணமாக சொல்ல தெரியும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு 20 நிரம்பிய 25 நிரம்பிய 30 நிரம்பிய ஒரு இடத்தில் யாராவது ஒரு மாற்றுமத அன்பர் வந்து எதற்காக வேண்டி நீங்கள் ஜும்மாவுக்கு ஒன்று சேருகின்ற என்று கேட்டால் அதற்கு சொல்லுகின்ற பதிலுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்புமே இருக்காது. ஏதோ நமக்கு சிந்தனையில் தோன்றிய ஒரு பதிலை சொல்லுவார்கள், சிலர் பதிலை சொல்லுவது கூட கிடையாது. இன்றைக்கு பாடசாலைகளில் நிறைய அவல நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மார்க்க விடயத்தில் இஸ்லாம் பாடத்துக்கு Wவை அள்ளி கட்டக்கூடிய நிறைய பாடசாலைகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. பேரளவிலே அவர்கள் முஸ்லீம் பாடசாலை. இந்த மாதிரியான இடங்களிலே முஸ்லீம் பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாத்திலே அவர்களுடைய ரிசர்ச் W. இஸ்லாத்தை படிப்பதற்கு அவர்களால் முடியாது, இஸ்லாத்தை வழங்கிக் கொள்வதற்கு முடியாது, மார்க்க நடைமுறைகள் தெரியாது, ஒரு பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு சஃபில் எவ்வாறு நிற்க வேண்டும் என்று தெரியாது, தக்பீரை எவ்வாறு கட்ட வேண்டும் என்பது தெரியாது. இன்றைக்கும் முந்தியெல்லாம் நாங்கள் கேள்விப்படும் இந்த பள்ளிவாசல்களில் சின்ன பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிற நேரத்தில் சஃபில் போய் நின்றோம்னு சொன்னால் நிறைய சுட்டித்தனம் செய்வோம். முன்னால் பார்ப்போம், மேலால் பார்ப்போம், பின்னால் பார்ப்போம். முன்னால் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ருக்குவுக்கு போக விட்டுட்டு அல்லது சுஜூதுக்கு போக விட்டுட்டு பின்னால் ஒரு தானே யாரெல்லாம் வந்திருக்கிறான்னு திரும்பி பார்க்குறது. இந்த மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் சின்ன வயசில் மிச்சம் சின்ன வயசில் எங்கள்கிட்ட எல்லாம் இருந்தது தான். சின்ன வயசில் இருக்கிறது அது பிழையும் இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு வளர்ந்தவர்கள் கூட அதை செய்கின்றார்கள். சாதாரணமாக ஒரு 8ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு படிக்கின்ற மதிக்கக்கூடிய அளவிலே உள்ள பிள்ளைகள் கூட அந்த மாதிரியான காரியத்தை செய்கின்றார்கள். திரும்பி பார்க்குற நேரம் உது எடுத்துகிட்டு வர விட்ட மாட்டிடுறாங்க இல்லையா? அப்படி ஒரு உது எடுத்துட்டு ஒரு மனுஷன் வரை நம்ம திரும்பி பார்க்கப்படாத என்கின்ற மூளை கூட அவர்களிடத்தில் வேலை செய்வது கிடையாது. சும்மா திரும்பி பார்த்து மாட்டினவர்களே நிற்கிறார்கள். தொழுகை என்பது நாங்கள் ஏன் தொழுகின்றோம் என்பது கூட தெரியாமல் தொழக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு உருவாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நாங்கள் இஸ்லாம் இளைஞர்களிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றது, இளமை பருவம் என்றால் என்ன, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது எவ்வளோ முக்கியமான பருவம் என்பதை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, இளைஞர்களே, மாணவர்களே அவங்களுக்கு சரிதானே? மாணவர்களே, இந்த சமூகத்தை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்திருப்பதனுடைய பிரதானமான நோக்கத்தை ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கின்றான். வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனிதர்களை எல்லாம் சொல்லும்போது எப்படி சொல்கிறாண்டால் வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ. நான் அந்த துண்டை மட்டும் நீங்கள் உடைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட அர்த்தம் அது ஒரு ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு அர்த்தமாக இருக்கும். வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ. நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைக்கவில்லை என்கிறான் அல்லாஹ். ஏன் படைக்கவில்லை என்கிற வாசகத்தை அல்லாஹ் தஆலா முதலாவது சொன்னான் என்றால் இல்லா லியஅபுதூன், எனக்கு யஅபுதூன்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்கின்ற தகவலை சொல்ல வேண்டும் என்பதற்காக. அதை எதிர்மறையாக அல்லாஹ் தஆலா பயன்படுத்துவதற்குரிய பிரதானமான காரணம், நேர்மறையாக சொன்னால் எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ளலாமே, எதிர்மறையாக சொல்லிவிட்டால் அது மட்டும்தான் என்று ஆகிவிடும். ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு விடயத்தை கொண்டு வந்து வீட்டில் ஒரு வாப்பா ஒரு மொபைல் ஃபோனை கொண்டு வந்து இது நான் பாவிக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்பதற்கும் நான் மட்டும் பாவிக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. நான் பாவிக்கிறேன் என்று சொன்னால் ஒரு புள்ள எடுத்து அதை பாவிச்சிட்டீங்க, நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நான் பாவிக்கிறதுக்கு நான் சொன்னேன், நீங்கள் பாவிக்கிறேன்னு சொன்னேன், நான் பாவிக்கப்படாதுன்னு நீங்கள் சொல்லலே வாப்பான்னு சொல்லிடலாம். ஆனால் அதை கொண்டு வந்து வைக்கிற நேரத்தில் இது நான் மட்டும் பாவிக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அல்லது என்னை தவிர யாரும் இதை தொடப்படாது என்று எதிர்மறையாக சொன்னால் அர்த்தம் என்ன ஆகிரும்? அவர் மட்டும்தான் அதை பாவிக்கணும்.
அது மாதிரி அல்லாஹு தாலா இதை பயன்படுத்துகிற நேரம், நம்மை படைத்ததுடைய நோக்கத்தை சொல்கிற நேரம் அல்லாஹு தாலா சொல்கின்றான், வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் எனக்கு யஅ்புதூன்களாக இருப்பதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை. படைச்சதுற நோக்கமே நீங்கள் எனக்கு அடிமைகளாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், அடிமைகளாக நடந்து கொள்ள வேண்டும், அந்த அடிமைத்தனத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அடிமைத்தனத்தை எப்படி நம்முடைய எஜமானனுக்கு நாங்கள் வெளிப்படுத்துவது? சிம்பிளான ஒரு விடயம். பொதுவாகவே அடிமை என்றால் என்ன? எஜமான் எதை சொன்னாலும் மறுகேள்வி கேட்காமல் செய்பவன் தான் அடிமை. எனவே நம்முடைய எஜமான் மேலே இருக்கிறான், அவன் ஒரு தூதரை கொண்டு நமக்கு கட்டளைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றான். அந்த கட்டளைகளை ஒன்று ஒன்றாக பின்பற்றுவது தான் நம்முடைய காரியம். அது எல்லா காரியங்களுக்குள்ளும் அல்லாஹ் தஆலா நுழைத்து வைத்திருக்கின்றான். சாப்பிடுவதிலும் இருக்கின்றது, தூங்குவதிலும் இருக்கின்றது, பாதையிலே நடந்து போவதிலும் இருக்கின்றது, பள்ளிவாசலுக்கு வருவதிலும் இருக்கின்றது, நோன்பு பிடிப்பதிலும் இருக்கின்றது, ஹஜ்ஜுக்கு செல்வதிலும் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு இதையெல்லாம் இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும். முடிவாருவதற்கு கூட இருக்கின்றது என்பது சகோதரர்களே. முடியை வெட்ட வேண்டும் என்றாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கின்றது, நகம் வெட்டுவதற்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கின்றது, ஒரு ஆடையை அணிவதற்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கின்றது. இப்படித்தான் நீங்கள் அணிய வேண்டும். கழிவறைக்கு செல்வதற்கு கூட அல்லாஹ்வுடைய கட்டளை இப்படித்தான் நீங்கள் போக வேண்டும் என்பது இருக்கின்றது. எஜமான் நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை பெர்ஃபெக்டாக சம்பூர்ணமாக எப்படி கிளியராக வாழ வேண்டுமோ அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை முழுமையாக நபியை கொண்டு நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். அந்த கட்டளையை நாங்கள் பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம். என்றால் அல்லாஹ் நம்மை படைத்ததுடைய நோக்கம் அவனுக்கு நாங்கள் இந்த உலகத்திலே அடிமைகளாக இருக்க வேண்டும். அவன் சொல்வதையெல்லாம் நாங்கள் கேட்க வேண்டும், அவன் சொல்வது போன்றே நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும். நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வைத்துவிட்டு என்னுடைய இறைவன் சொன்ன கட்டளை தான் எனக்கு முதன்மையானது என்று அந்த கட்டளையின் பக்கம் நாங்கள் போக வேண்டும். அது அவன் ஆகுமாக்கிய அம்சமாக இருந்தாலும் சரி, அவன் தடை செய்த அம்சங்களாக இருந்தாலும் சரி, அவனுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பின் படித்தான் இந்த உலகத்தில் நம்மை வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்திருக்கின்றார். அதற்காக ஒரு சிறிய ஒரு காலத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றார். அந்த காலத்துக்குள் சகோதரர்களை நிறைய பருவங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். பாருங்கள், அல்லாஹு தஆலா நினைத்திருந்தால் ஆதம் நபியை படைத்தது போன்று நம்மை படைத்திருக்கலாம். ஏனென்றால் ஆதம் நபியை படைக்கின்ற நேரத்தில் ஆதம் நபியை ஒரு இளைஞராகத்தான் அல்லாஹு தஆலா படைத்தார். ஆதம் நபியை நேரடியாக ஒரு இளைஞராக படைக்காமல் அல்லாஹு தஆலா ஒரு குழந்தையாக படைத்து அந்த குழந்தை எழுந்து தவண்டு நடந்து சிரிந்து ஓடி அந்த மாதிரி வளர்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. ஏன்னா அல்லாஹ்வுக்கு அது இயலும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லாஹ் நினைத்தால் ஒருவனை இளைஞனாகவே அல்லாஹு தஆலா படைக்கலாம். அல்லாஹ்வுக்கு இந்த பருவங்களை மாற்ற வேண்டிய தேவை கிடையாது. ஒரே பருவத்தில் அவரை படைத்து அதே பருவத்தில் மரணிக்க செய்கின்ற ஆற்றல் ரப்புல் ஆலமீன் இடத்தில் இருக்கின்றது. ஆனால் ரப்புல் ஆலமீன் நம்மை எவ்வாறு படைக்கின்றான் என்றால், ஆதமுடைய பிள்ளைகளை அல்லாஹு தஆலா எப்படி படைத்தான் என்று சொன்னால், அவர்களுக்கு ஒரு பிறப்பு, அந்த பிறப்புக்கு பின்னால் சில பருவங்கள், அந்த பருவங்களில் முடிவாக ஒரு முதிர்ச்சி, அந்த முதிர்ச்சிக்கு பின்னால் அவருடைய வாழ்க்கையுடைய முடிவு, அல்லது ஒவ்வொரு பருவத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி அந்த ஏதாவது ஒரு பருவத்தில் அவருடைய முடிவை அல்லாஹு தஆலா தீர்மானித்து விடுகின்றான். இவ்வாறு ரப்புல் ஆலமீன் நமக்கு பல பருவங்களை ஏற்படுத்தி ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துடைய வாழ்க்கை காலம் 60 தொடக்கம் 70 வரை சராசரியாக வாழ்நாளை அல்லாஹு தஆலா அப்படித்தான் ஏற்படுத்தி இருக்கின்றார். எனவே ஆக கூடினால் ஒரு 60 மிஞ்சினால் போனஸ் இல்லையா? நிறைய போனஸில் வாழ்றாக்கள் இந்த இடத்துல இருப்பீங்க. 60 பிந்தினா போனஸ். அந்த போனஸ் நமக்கு கிடைச்சிருக்குது, கிடைச்சதை நாங்கள் அனுபவித்து கொண்டு போய்கொண்டு இருக்கிறோம். சிலருக்கு 100 வரைக்கும் அல்லாஹு தஆலா வாழ விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? யாருடைய ஆயுள் நீளமாக்கப்பட்டு அந்த நீளமான ஆயுள் முழுமையாக யார் நல்லமல்களை செய்கின்றாரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நல்லவர்கள், நல்ல சிறந்த மக்கள், ஆயுளும் நீளமாக இருக்கின்றது, முழு ஆயுளையும் நல்லதுக்கே பயன்படுத்தி விட்டார்கள். அவர்கள் நிச்சயமாக நன்மையிலே உயர்ந்தவர்கள் தான். அல்லாஹ் அப்படியான சந்தர்ப்பத்தையும் சில மக்களுக்கு கொடுத்தார். ஆனால் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த 100 இருக்கின்றதே, அது 100 அவ்வளவுதான். நமக்கு தந்திருக்கின்ற 60 இருக்கின்றதே, அது 60 அவ்வளவுதான். சில ஆட்கள் சொல்லுவார்கள் 70 வருடம் வாழ்ந்து விட்டு போனார். 70 வருடம் எல்லாம் வாழ்ந்து விட்டு போகவில்லை, 70 வருடம் வாழ்ந்தார், அவ்வளவுதான். என்றால் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கை என்பதை ஒரு குறுகிய வாழ்க்கையாகத்தான் வைத்திருக்கின்ற அடுத்த வாழ்க்கைகளோடு ஒப்பிடுகின்ற நேரத்தில் இப்பொழுது நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்ற நேரமே கிட்டத்தட்ட இந்த மையவாடியிலே ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருக்கின்றது என்று ஒரு சில விஷயங்களை கதைத்து கொண்டிருந்தோம். இந்த மையவாடியில் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் மரணித்தவர் அடக்கப்பட்டிருக்கிறார். சில வேளைகளில் அதில் ஒரு 25 வயது இளைஞன் இருக்கலாம், அல்லது 20 வயது இளைஞன் ஒருவன் இருக்கலாம். ஒரு 25 வயது இளைஞனை 30 வருடங்களுக்கு முன்னால் அடக்கிவிட்டோம் என்றால் அந்த இளைஞன் இந்த உலகத்தில் மேலே வாழ்ந்தது 25 வருடம்.
இப்பொழுது உள்ளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பது 30 வருடங்கள். அவர் இப்போ உள்ளுக்கு இருக்கிற காலம்தான் கூட, அது நம்ம ஆயுளோடு இருக்கிறதுனால பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே யோசித்து பாருங்கள், ஒரு 25 வயது இளைஞன் அல்லது 60 வயது நிரம்பிய ஒரு மனிதர் 1000 வருடங்களுக்கு முன்னால் மரணித்திருப்பார். அவர் 60 வருடம் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். பூமிக்குள்ளே வாழ்வது 1000 வருடம். அதற்கு முன்னால் என்று சொல்லி நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த உலகத்தில் ஒரு குறுகிய கால வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இருக்கிற நூஹ் நபியுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நூஹ் நபியுடைய பிரச்சாரமே 950 வருடம். ஒரு 1500 வருஷம் வாழ்ந்திருப்பார்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை வருட காலங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். அந்த 1500 வருடமும் இன்றைக்கு அவர்கள் கபரில் இருக்கக்கூடிய அந்த காலத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா அந்த 1500 வருடம் கூட நத்திங். நம்மளை விட ஆயுள் அதிகமாக கொடுக்கப்பட்ட மக்கள், மிக நீண்ட காலம் வாழ்ந்த மக்கள், அவர்கள் மரணித்ததன் பின்னால் உள்ள அந்த காலத்தை கணக்கிட்டு பார்க்கின்ற நேரம் அவர்கள் வாழ்ந்த இந்த வாழ்க்கை கூட நத்திங், ஒரு சொற்பமான ஒரு காலம்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் நாளை மறுமையிலே அந்த மக்கள் எழும்பி பார்க்கின்ற நேரத்தில் மனிதர்கள் சொல்லுவார்களாம் அல்லாஹ்விடத்தில், இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு காலை பொழுது அல்லது ஒரு மாலை பொழுது தான் கழித்திருப்போம், மிக குறுகிய ஒரு வாழ்க்கையில் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு வந்திருக்கேன். ஏன்னா அந்த காலம், அந்த நாள் மிகப்பெரிய ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது மிகச் சுருக்கமானது. போவதற்காக வேண்டி வந்திருக்கிறோம், இருப்பதற்காக வேண்டி யாரும் வரவில்லை. போவதற்காகத்தான் வந்திருக்கிறோம் என்கின்ற அந்த மனப்பதிவை இஸ்லாம் நமக்கு தருகின்றது. இஸ்லாத்திலே இல்லாத மக்களுக்கு அடிக்கடி அந்த ஞாபகமூட்டல் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த உலகத்தை எப்படியும் வாழலாம், ஆனால் நாங்கள் முஸ்லீம்களாக இருந்து கொண்டு எப்படியும் வாழ முடியாது. நமக்கு இந்த உலகத்திலே வரையறை இருக்கின்றது, இந்த உலகத்தில் நமக்கு கட்டுப்பாடு இருக்கின்றது, இந்த உலகத்தில் நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற வழிமுறைகள் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த கட்டுப்பாடை போட்டவன் அல்லாஹு தஆலா. அவனுக்குத்தான் தெரியும் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்கலாம் என்று. எனவே அந்த கட்டுப்பாடை அவன் நமக்கு தந்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதை கவனமாக இளைஞர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த மாணவ பருவத்தில் இருக்கின்ற பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இந்த விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமாக இந்த விஷயத்தை விட்டுறாதீங்க. ஏனென்றால் இது இந்த உலக வாழ்க்கையுடைய யதார்த்தத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில தகவல்கள். கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க, சரிதானே? அந்த பேச்செல்லாம் போகிற வெளியில் போய்த்து பேசலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, அதாவது நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கின்றதே, இந்த வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. அல்லாஹு தஆலா குறுகியதாக நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை ஆரம்பித்த ஒரு நாள் இருக்கிறதா இல்லையா? இந்த உலக வாழ்க்கை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பிய நாள். அல்லாஹு தஆலா ஆதம் நபியை சொர்க்கத்துக்காகத்தான் படைத்தான், சொர்க்கத்துக்குள்ளே தான் அனுப்பினான். ஆனால் இந்த உலகத்துக்கு அனுப்புவான் என்பது அவனுடைய நியதி, அது விதி எழுதப்பட்டு விட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி சொர்க்கத்தில் இந்த மரத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொல்ல அந்த மரத்திலே சாப்பிட்டு விட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை மன்னித்தான், தௌபா கேட்டார். தௌபா கேட்க கூட தெரியாத ஆதம் நபிக்கு. மனிதனுடைய நிலைமை, மனிதனை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். அல்லம ஆதம் அஸ்மா குல்லஹா, எல்லாவற்றுடைய பேரையும் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். அது எல்லாவற்றையும் மலக்குமார்களுக்கும் சொன்னால் அந்த வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவருக்கு தௌபா கேட்கறதுக்கு தெரியாது. அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்ப ஃபதலக்கா ஆதம் பிகலிமாத்தின், அதாவது பிகலிமாத்தின் ஃபதாபா அலைஹி, கலிமாத்தின் ஃபதாபா அலைஹி. அல்லாஹ்விடத்திலே சில கலிமாக்களை, சில சொற்களை தௌபாவுக்காக வேண்டி கேட்டுக்கொண்டார். ஃபதாபா அலைஹி, அல்லாஹு தஆலா அவர்களை மன்னித்தார். இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹு தஆலா அவர்களை மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். தௌபா கேட்க தெரியாது. இப்போ நமக்கு கூட சின்ன பிள்ளைகள் இருக்கும், காலில் தட்டுப்பட்டு போயிடும். அதுக்கு உம்மா அப்பா சொறி கேட்கறதுக்கு சொல்லி கொடுத்தில்ல, அதனால் அந்த பிள்ளைக்கு தெரியாது. நம்ம கூப்பிட்டேன்னு சொல்லுவோம், இப்படி நடந்தால் சொறி கேட்கணும், அப்படியா? அதுக்கு பிறகு அந்த பிள்ளை சொறி கேட்கும். சொல்லி கொடுத்தா செய்து பார்த்தீங்களா? அவ்வளோதான் மனிதனுடைய அறிவு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சொறி கேட்க தெரியாது, தௌபா செய்யறதுக்கு தெரியாது, மன்னிப்பு கேட்கறதுக்கு தெரியாது. அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க சில வார்த்தைகளை, அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். அந்த வார்த்தைகளை கூட தௌபா கேட்டான். அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொண்டான். அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள் என்று முதல்ல இந்த பூமிக்கு அல்லாஹு தஆலா மனிதர்களை அனுப்புகிறான். மனிதர்களை இந்த பூமிக்கு அனுப்புகிற நேரம், முதலாவது இந்த பூமிக்கு வருகின்ற நேரமே அல்லாஹு தஆலா ஆதம் நபிக்கு ஒரு அட்வைஸை கொடுத்து அனுப்புகிறான். இந்த அட்வைஸ் நம்முடைய உள்ளத்தில் மரணம் வரைக்கும் ஞாபகம் இருக்க வேண்டிய அட்வைஸ். என்ற இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அட்வைஸை இந்த உலகத்துக்கு முதல் வருகின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி கொடுத்து அனுப்பினார். என்ன அட்வைஸ்?
ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், எங்கள் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய், யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகின்றார்களோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவருக்கு பயம் கவலை இருக்காது. அல்லாஹ்விடத்திலிருந்து வரப்போகிறது நேர்வழி. அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது நேரான பாதை. வியாபாரம் செய்ய வேண்டும், எது சரி, அதான் நம்ம பிரச்சனை. குடும்பம் நடத்த வேண்டும், எது சரி. குழந்தைகளை வளர்க்க வேண்டும், எது சரி. சாப்பிட வேண்டும், எது சரி. உடுக்க வேண்டும், எது சரி. நடக்க வேண்டும், எது சரி. வாகனம் வாங்க வேண்டும், எது சரி. வீடு கட்ட வேண்டும், எப்படி. இதான் நம்ம பிரச்சனை. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், எங்கள் புறத்திலிருந்து அந்த நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, அதை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், இந்த பூமியிலே அவர்களுக்கு பயம் கவலை இருக்காது. அப்படி என்றால் நிம்மதியாக இந்த உலகத்திலே வாழ்வார்கள் என்கின்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். எனவே ரப்புல் ஆலமீனிடத்திலிருந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்மை அடக்குவதற்காக வேண்டி அல்ல, நம்மை ஒடுக்குவதற்காக வேண்டி அல்ல, நம்மை கஷ்டப்படுத்துவதற்காக வேண்டி அல்ல. அல்லாஹ் தஆலா நமக்கு யுரீதுல்லாஹு பிகுமுல் யுஸ்ர், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு லேசைத்தான் நாடுகின்றான், லேசைத்தான் விரும்புகின்றான். நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் என்று தான் ரப்புல் ஆலமீன் நாடுகின்றான். அவனிடத்திலிருந்து வந்த எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்மை காயப்படுத்துவதற்கோ கஷ்டப்படுத்துவதற்காக வேண்டிய அல்ல. தொழுகை அவனுக்கல்ல நமக்கு, நோன்பு அவனுக்கல்ல நமக்கு. இந்த உலகத்திலே வியாபாரத்தை இப்படி செய்யுங்கள் என்ற கட்டளை நாங்கள் கட்டுப்பட்டு என்னமோ அடிமைகள் தான் இருந்தாலும் நம்மை நோவினை செய்வதற்காக வேண்டிய அல்ல, நம்மை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்ல. அப்படி வியாபாரம் செய்தால் தான் அந்த வியாபாரம் காலாகாலத்துக்கு நிலைத்து நிற்கும், சரியானதாக இருக்கும். அது மூலமாக எல்லோரும் நன்றாக இருப்பார்கள். அப்படி ஒரு வியாபாரத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது. குடும்ப வாழ்க்கையை கற்றுத்தருகின்றது, குழந்தை வளர்ப்பை கற்றுத்தருகின்றது. எனவே இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்மை கஷ்டப்படுத்துவதற்காக வேண்டிய அல்ல. ஆனால் நமக்கு காட்டப்பட்டிருக்கிற அப்படின்றால் இஸ்லாம் அடக்குது, இஸ்லாம் மனிதர்களை ஒடுக்குது, இஸ்லாம் மனிதர்களுக்கு உரிமைகளை கொடுப்பது கிடையாது, பெண்களை அதிகமாக காயப்படுத்துகின்றது, பெண்களுக்கு மிக கஷ்டத்தை கொடுக்கின்றது, பெண்களுக்கு சம உரிமை தேவை, பெண்களுக்கு சமத்துவம் தேவை, பெண்களுக்கும் ஈக்குவாலிட்டி என்பது தேவை, அதை இஸ்லாம் கொடுப்பது கிடையாது. அப்படி என்று பேசக்கூடிய அந்த சமூகத்துக்கு மத்தியில் நாங்களும் நினைத்து விடுகின்றோம், என்ன உண்மையிலே இஸ்லாம் நம்மை அடக்கி விடுகின்றதோ? ஆடை அணிகின்ற நேரத்தில் கரண்டைக்கு கீழால் அணிய முடியாது, இது என்ன இது? முகத்திலே வளர்கின்ற தாடியை விரும்பும் போது ஷேவ் பண்ண முடியாது, என்ன இது மார்க்கம்? ஏன் இப்படி எங்களை கட்டுப்படுத்த என்ற மாதிரி நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்ற அம்சம் அப்படி அல்ல. சாப்பிடுகின்ற நேரத்தில் வலது கையால் சாப்பிட வேண்டுமே, இடது கையால் சாப்பிட்டா பிரச்சனையா? வலது கையால் சாப்பிடுகிற நேரம் இவ்வளவுதான் சாப்பிடணுமே, ஏன் கூடுதலாக சாப்பிட்டால் பிரச்சனையா? அது பிரச்சனையா இல்லையா என்பது இன்றைக்கு நவீன விஞ்ஞானத்திலே கண்டுபிடித்ததன் பின்னால் அதை இஸ்லாம் என்று ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மக்களோடு மக்களாக இருந்து சாப்பிட்டு விட்டு விரல்களை சூப்புவதற்கு நாங்கள் வெட்கப்படுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா பைத்தியமா இப்படி வெக்கமா, ஆக்களுக்கு முன்னுக்கு விரலை சூப்பிட்டு கேளுமா அப்படின்னு கேட்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நவீன உலகம் விஞ்ஞானம் சாப்பிடுகின்ற நேரத்தில் கையிலே சில என்சைம், சில அதாவது சில நொதியங்கள் வெளிப்படுகின்றதா, சில அமினோ அமிலங்கள். அந்த அமினோ அமிலங்கள் நம்முடைய சாப்பாடோடு கலந்து நம்முடைய உடலுக்குள், அதாவது நம்முடைய இறப்பைக்குள் செல்லுமாக இருந்தால் நம்முடைய உடலுக்குள்ளே நம் போகக்கூடிய சாப்பாட்டுடைய சமிபாட்டுக்கு அது கொஞ்சம் கூடுதலான தூண்டலாக இருக்கின்றது, கொஞ்சம் அதிகமாகவே சமிபாடடைய செய்கின்றது என்று இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிக்கின்றது. அதனால் விஞ்ஞானிகளே சஜஸ்ட் பண்ணுகின்றார்கள், நீங்கள் சாப்பிட்டு முடித்ததன் பின்னால் கையை கழுவிடாதீங்க, கையை கழுவிடாமல் அந்த விரல்களை கொஞ்சம் சூப்பிக்கொள்ளுங்க அப்படின்ட்டு விஞ்ஞானம் சொன்ன உடனேயே அதுக்கு பின்னால் தான் நமக்கெல்லாம் ஹதீஸ் ஞாபகம் வருது. பார்த்தீர்களா, அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிறார்னா விஞ்ஞானம் சொல்கிறதுக்கு முன்னாலே அது செய்தால் அதுதான் சரின்னு எடுக்க வேண்டும். இஸ்லாம் நம்மை நன்றாக நிம்மதியாக வாழ்வதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நமக்கு சொல்லித்தரக்கூடிய மார்க்கம், அழகான முறையில் இந்த உலக வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கான வழிமுறையை சொல்லித்தரக்கூடிய மார்க்கம், நம்மை அடக்குவதற்காக வந்த மார்க்கம் அல்ல. இளைஞர்களுடைய மனதிலே முதலாவது இல்லாமல் போக வேண்டியதுதான். இதுதான் சஹாபாக்களுடைய காலத்திலே முதலாவது இல்லாமல் போனது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை கொண்டு வந்து சொன்னால் அதை தலைக்கு மேலே வைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருந்ததாம் என்று குர்ஆன் சொல்லுகின்றார் என்றால் சமிஅனா வ அத்தஅனா என்றுதான் அவர்களுடைய நிலைமை இருக்கும். நாங்கள் செவியேற்றோம், கட்டுப்பட்டோம், அடுத்த கதை கிடையாது, நாங்கள் செய்வதற்கு தயார் என்கின்ற நிலைமை அவர்களிடத்தில் இருந்தது. நாங்கள் செவியேற்றோம், காலத்துக்கு பொருத்தமாண்டு பார்த்தோம், என் வீட்டுக்கு நடைமுறைக்கு சாத்தியமாண்டு பார்த்தோம், எங்கள் வாப்பா ஏற்றுக்கொள்வாராண்டு பார்த்தோம், என் பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்வாராண்டு பார்த்தோம், என் மனைவிக்கு விருப்பமாண்டு பார்த்தோம், அல்லது என் கணவனுக்கு விருப்பமாண்டு பார்த்தோம், அதற்கு பின்னால் எல்லாருக்கும் சம்மதம், எனவே நான் நடைமுறைப்படுத்த. இந்த கதையெல்லாம் கிடையாது.
சஹாபாக்களுடைய காலத்தில் சமிஅனா வ அத்அனா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம், எதை நாங்கள் கேள்விப்பட்டோம் அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கமாக சொன்னார்கள் அதை அப்படியே எடுத்து நடப்பதற்கு தயாராக இருந்தார்கள் என்பது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இளைஞர்களுடைய நிலைமை, அவர்கள் வீரத்திலே சிறந்தவர்களாக இருந்தார்கள், அவர்கள் மார்க்க நடைமுறையிலே சிறந்தவர்களாக இருந்தார்கள், மார்க்க அறிவிலே சிறந்தவர்களாக இருந்தார்கள். அதற்குரிய உதாரணங்களை எடுக்கின்ற நேரம் இளைஞர்கள் தான் வந்து போகின்றார்கள். முதியவர்களுடைய உதாரணங்களை காணும். அப்படியே முதியவர்கள் என்று ஒரு நிலைமையில இருந்தாலும் அவர்களை முதியவர்கள் என்று சொல்ல முடியும், அவர்களே இளைஞர் பட்டியலில் தான் சேர்க்க வேண்டும் என்கின்ற நிலைமையில தான் அவர்களுடைய நிலைமைகள் எல்லாம் இருந்தது. இன்றைக்கு வீரம் நம் சமூகத்திலே கிடையாது, வீரம் கிடையாது, கோபம் தான் இருக்குது. கோபத்துக்கும் வீரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது சகோதரர்களே. கோபம் வீரம் அல்ல. சிலாக்கள் வீராப்பு காட்டுவார்கள், அதற்கு பேர் வீரம் அல்ல. தன்னந்தனியாக மாட்டிக்கொண்ட ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு இருக்குத்தானே, அதுதான் வீரம். தன்னந்தனியாக மாட்டிக்கொண்டார்கள், தூக்கி கொண்டு போனார்கள். அறிவிக்கப்பட்டது இவரை கழுமரத்திலே ஏற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு வீட்டிலே சிறைபிடித்து வைத்திருந்தார்கள், சங்கிலியால் கட்டி போட்டு. அவருக்கு அவருடைய மரணத்துக்கு முன்னால் தன்னுடைய இயற்கை தேவைக்காக வேண்டி ஒரு சவரக்கத்தியை கேட்டார்கள். அவருக்கு ஒரு சவரக்கத்தி கொடுக்கப்பட்டது. அவருடைய இயற்கை அங்கங்களில் இருக்கக்கூடிய அந்த முடிகளை அகற்றுவதற்காக சவரக்கத்தியை வாங்கி எடுத்தார்கள். கையிலே சவரக்கத்தி, தவண்டு திரிந்த ஒரு சின்ன பிள்ளை, தாய்க்கும் தெரியாது தந்தைக்கும் தெரியாது, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு மடியிலே போய் உட்கார்ந்து கொண்டு விட்டது. கையிலே சவரக்கத்தி, கழுத்தில் வச்சிருந்தா எப்பயோ எஸ்கேப் ஆகிருக்கலாம் இல்லையா? கழுத்தில் வச்சிருந்தால் வெட்டவா விடுறியான்னு கேட்டிருந்தாலே அந்த குழந்தையோடையே அப்படியே தூக்கிக்கிட்டு மதீனாவுக்கு போயிருந்தா அந்த பிள்ளையும் இஸ்லாத்துக்கு வந்திருக்கும், தூக்கிட்டு போயிருந்திருக்கலாம். அவர் நினைத்திருந்தார். அவர் அந்த தாய் பயப்படுகின்றார், திடுக்கிட்டு போகின்றார். ஏன் திடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. உங்களோட மகன் உங்களோட பிள்ளையை நான் அறுத்துடுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், எங்கள் தூதர் அதை எங்களுக்கு கற்றுத்தரவில்லை, இந்தாங்க உங்களோட பிள்ளைன்னு சொல்லி பிள்ளையை அனுப்பி வைத்தார்கள். இது வீரம். நாளைக்கு சாவ போகிறோம், இன்றைக்கு பேச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கழுமரத்தில் கொண்டு போய் ஏற்றி நிப்பாட்டப்பட்டார்கள். அவர் உங்களுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டார்கள். வீரத்தை சொல்லுகின்றேன். இன்றைக்கு இளைஞருடைய வீரமா அவரிடத்தில் இருப்பது கோபமா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன். வீரத்தை அவர்கள் காட்டினார்கள். என்ன கடைசி ஆசை? 2 ரக்காத்து தொழ வேண்டும் என்றார்கள். 2 ரக்காத்து தொழ வேண்டுமா? சரி, பெர்மிஷன் கிராண்டட், போய் தொழலாம். போய் தொழுதார்கள். அவசரமாக தொழுது விட்டு வந்தார்கள். வந்து அந்த மக்களிடத்தில் சொன்னார்கள், நான் அவசரமாக தொழ நினைக்கல, ஆறுதலாக தொழ நினைக்கிறேன். ஆனால் ஹுபைப் மரணத்துக்கு பயந்து நல்ல நீட்டி தொழுகிறார் என்று நீங்கள் யாரும் சொல்லிடப்படாதன்றதுக்காகத்தான் அவசரமாக தொழுது விட்டு வந்தேன் என்றார். இது வீரம். உசுரை கொடுப்பதற்கும் தயாராக இருந்தார்கள் மார்க்கத்துக்காக வேண்டி. அவரை கழுமரத்தில் ஏற்றி விடு, இதுக்கு மேலே இந்த மனுஷனோட ஒன்றும் செய்ய இயலாது, நம்ம ஒரு வாய்ப்பு பார்ப்போம் என்பதற்காக. சரி, நீ இஸ்லாத்தை விட்டு வர தேவை, நீ இஸ்லாத்தை விட்டு வந்தால் நாங்கள் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம். அதை அவர் ஏற்றுக்கொள்ளலை. நீ இஸ்லாத்தை விட்டுலாம் வர வேண்டாம், முகம்மதை கொஞ்சம் ஏசு, ஒன்று நாங்கள் விட்டுடுறோம், முகமதை ஏசு போதும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலிலே முள் தைப்பதை கூட என்னுடைய உள்ளம் தாங்கிக் கொள்ளாது, என் வாயால் அல்லாஹ்வுடைய தூதரை ஏச சொல்கிறாய், அதை விட இது எனக்கு சிறந்தது என்றார். கழுமரத்தில் ஏற்றி கொண்டார்கள் பாவிகள். அந்த நேரத்தில் கையை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், யா அல்லாஹ், இவர்களை கவனித்துக்கொள். இந்த இடத்துல நிற்கிறார்கள் இந்த மக்கள், இவர்களை நீ கவனித்துக்கொள்னு சொல்லிட்டு அவர் மௌத்தாயிட்டார், ஷஹீதாக்கப்பட்டுட்டார். கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த வீரத்தை பாருங்கள். இந்த வீரன் நம்முடைய இளைஞர்களிடத்தில் இருக்குதா? கூட்டாளி மாதிரி 4 பேர் நின்றால் ஏய் என்று கேட்கறதுக்கு ஆள் இருக்கு, தனியாக நின்றா பொட்டி பாம்பு மாதிரி அடங்கிடுவான். ஏன்? அங்கே இருக்கிறது வீரம் அல்ல, வீராப்பு. 4 பேர் நின்றால் 5 பேர் நின்றால் வீரமாக பேசலாம் என்று. இளைஞர்கள் மட்டுமில்லை, பெரியார்களுடைய நிலைமையும் அதான். தன்னந்தனியாக மாட்டிக்கொண்டால் நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் தடுமாறுகின்ற அளவில் தான் நம்முடைய வீரம் இருக்கின்றது. ஏன்னால் அதில் நிதானம் கிடையாது, அதில் உண்மை கிடையாது, அதில் தேவை கிடையாது. சும்மா தேவையில்லாத இடத்துலலாம் கோவப்படுறதுக்கு தான் நாங்கள் பழகிக்கிறோமே தவிர அதுக்கு பேர் வீரம். நிறைய பேர் நினச்சிருக்கோம் அதெல்லாம் வீரம் உண்டு, நாங்களும் கொஞ்சம் வீரமான ஆக்கள், கொஞ்சம் கோபமான ஆக்கள் உண்டு. ஒரு பாம்படிங்க தம்பி என்று கையில் கம்ப கொடுத்தால் என்ன பாம்புன்னு கேட்குறான். முதலாவது சாரப்பாம்புன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டா தான் அடிக்கவே வரான். ஏன் கொத்தாதே? மற்ற பாம்புகளில் பாஞ்சிடும், அந்த பயத்தில் கிட்டவே போக மாட்டான். சாரப்பாம்புன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டுன்னா கை வைப்பான், கொத்தாதுன்றதுனால. அது தெரிஞ்சு வச்சிருக்கிறது நம்மளோட பிள்ளைகள். வீரம், நாங்கள் வீரம் பேசுகின்றோம். சஹாபாக்களுடைய காலத்தில் இளைஞர்களிடத்தில் வீரம் இருந்தது.
பத்ர் யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மும்முரமாக யுத்தம் செஞ்சு கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் முஆத் முஅவ்வித் என்று சொல்லி 2 நாணதம்பிமார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடுவில் யுத்தம் செஞ்சு கொண்டிருக்க இவங்க 2 பேரும் பக்கத்தில் நின்று கொண்டு யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். சின்ன பொடியனர், எவ்வளோதான் வயசு இருக்குது, சின்ன பொடியனர், வாழை கொடுத்தா பிடிக்கேன் தெரிய பொடியமாக இருக்குது சரிதானே. அந்த வாளை வைத்துக்கொண்டு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அதாவது முஆத் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் தனித்தனியாக சுரண்டுறாங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள. சுரண்டி கேட்குற ஒரு ஆள் கேட்குறாரு தட்டி, என்னுடைய சிறிய தந்தையை இந்த அபூஜஹல் யாருண்டு? அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன்டா அபூஜஹல் நீ கேட்குற? பயப்படுறாங்க. ஏன் அபூஜஹலை கேட்குற? அவ்வளோ கோரமாக அவ்வளோ கோபத்தோடு அபூஜஹல் எங்கன்னு கேட்குறதோட அவங்க பயந்துடுறாங்க. ஏன் அபூஜஹலை கேட்குறீங்க? இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரை அவன் பொய்யன் என்று சொன்னானாமே, இன்றைக்கு ஒன்றோ நான் இங்கிருந்து போகணும், இல்லாட்டி அவன் போகணும் என்ற முடிவோடு நான் வந்திருக்கிறேன். அதே மாதிரி தம்பி அங்கால பக்கம் சுரண்டி அதே கேள்வி அதே பதில். 2 பேரும் வீட்டிலேருந்து முடிவெடுத்து தான் வந்திருக்குது. ஒன்றோ அது இல்லாட்டி நம்ம 2ல் ஒன்று நடக்கணும் இன்றைக்குன்னு சொல்லி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த இளைஞர்கள் மத்தியில் நடுவில் நிற்பதற்கு நான் பயப்பட்டேன் என்று. தப்பி தவறி ஆள் கிடைக்காட்டி நம்மளை வெட்டிடுமோ, அந்த அளவுக்கு ஆக்ரோஷம், அவ்வளவு கோபம், அவ்வளவு வேகத்தோடு நிற்கிறார்கள். நான் சொன்னேன் அவர்களிடத்தில் நடுவில் நிற்கிறது நான் பயப்பட்டேன். அவர்களிடத்தில் அவசரமாக காட்டினேன், அதோ அந்த 5 பேருக்கு நடுவில் நிற்கிறானே அவன் தான் அபூஜஹல் என்று அபூஜஹலை நான் காட்டினேன். அபூஜஹலை வெட்டுவதற்காக பாய்ந்து போய் அந்த 2 பிள்ளைகள், அஃப்ராவுடைய பிள்ளைகள், தாயுடைய பேர் தான் ஹதீஸில் வருகிறது, அஃப்ராவுடைய 2 பிள்ளைகள் பாய்ந்து வெட்டினார்கள். 2 பேரும் எல்லாம் முடிந்ததன் பின்னால், யுத்தம் முடிந்ததன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அபூஜஹலை வெட்டியவர்கள் யார் என்று. நானா தம்பி 2 எழும்புது, நான் தான் வெட்டினேன். அல்லாஹ்வுடைய தூதர், நான் தான் வெட்டின ஒரு ஆள். இன்னொரு ஆள் சொல்ல, இல்லை நான் தான் வெட்டினேன் என்று சொல்லி 2 பேரையும் கூப்பிட்டு வாளை பார்த்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் 2 பேரும் வெட்டினீர்கள் என்று சொல்லி. வீரத்துடைய அந்த 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 தன்மை, இஸ்லாம் கொடுத்த வீரம், மார்க்கம் சொல்லிக் கொடுத்த வீரம், நிதானமான வீரம். இந்த வீராப்புகள் எல்லாம் அவர்கள் மதீனாவிலே காட்டவில்லை. ரோட்டிலே போகின்ற நேரத்தில் நாங்கள் யாரு தெரியும் அபூஜஹலை வெட்டி நாங்கள் வரட்டுமே வேற எவனாவது என்று வீராப்பு காட்டவில்லை. அவர்கள் யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள், வெட்டினார்கள், முடிஞ்ச கதை. அவருடைய வீரம் அவர்களுக்குள்ளே இருந்தது, அதற்குள்ளே ஒரு நிதானம் இருந்தது, அதற்குள்ளே ஒரு உண்மை இருந்தது, அதற்குள்ளே சத்தியத்துக்காக போராட வேண்டும் என்கின்ற தன்மை இருந்தது. அந்த வீரத்தோடு அவர்கள் போராடினார்கள். கை வெட்டுப்பட்ட நிலைமையில கை தொங்கிக் கொண்டிருக்கின்றது, அங்காலே உள்ளவர்களை வெட்டவன் இந்த கை டிஸ்டர்ப் ஆகி இருக்குது ஒரு சஹாபிக்கு. இந்த கையை கொண்டு வைத்து காலுக்கு கீழே போட்டு இழுக்கிறார்கள், அந்த கை அப்படியே கலண்டு விழுகின்றது. அந்த ஒத்த கையோடு யுத்தம் செய்து ஷஹீதாக்கப்பட்ட வரலாறுகளுக்கு சொந்தக்காரர்கள், சகோதரர்களே, இளைஞர்களே, நாங்கள் எல்லாம். அப்படிப்பட்ட வீரம் இஸ்லாம் கொடுத்தது. நம்ம நினைக்கிறோம் யாரோ பயிற்று வச்சுப்பாங்களாக்கும், ஏதாவது கராட்டி மாஸ்டர்கிட்ட போய் படிச்சுட்டு வந்திப்பாங்களே, அப்படி அல்ல. இஸ்லாம் கொடுத்த வீரம், ஈமான் கொடுத்த வீரம், நான் மரணித்தால் என் ரப்பி எனக்கு இருக்கின்றான் என்கின்ற வீரம், என்னை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்கின்ற நம்பிக்கை, எனக்கு எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளன் அவன்தான் என்கின்ற அந்த அறிவு அவர்களை அந்த வீரர்களாக மாற்றியது. மார்க்க அறிவிலே நுணுக்கத்திலே அவர்கள் தெளிவாக இருந்தார்கள், பின்பற்றுவதிலே தெளிவாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அச்சொட்டி பின்பற்றிய ஒரு நபித்தோழர் என்று ஃபேமஸான ஒரு நபித்தோழர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அச்சொட்டி பின்பற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சில நேரங்களில் ஒரு ஈச்சமரத்துடைய கிளை இருக்கும், அந்த கிளை இருந்த பகுதியால் அப்படியே குனிஞ்சு போவார்கள். அந்த இடத்துல ஈச்சமரமே இல்லை பிற்காலத்தில், அந்த இடத்துல அவர்கள் குனிந்து போவார்கள். ஏன் அப்போ இங்கனைக்கு குனிஞ்சு போனீங்கன்னு கேட்டால், இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்தில் குனிந்து போனதை நான் கண்டிருக்கிறேன், நானும் குனிந்து போவேன். அப்படி பின்பற்றுவார்கள். இரவு தொழுகையை விட்டதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹப்ஸா அம்மையார் தன்னுடைய சகோதரி சொல்லி அனுப்புகின்றார்கள், நான் நேற்று ஒரு கனவு கண்டு என்னை நெருப்பிலே தூக்கி போடுவது போன்று அல்லாஹ்வுடைய தூதரத்தில் விளக்கம் கேட்டுத்தாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்துல்லா நல்லவர், அவர் இரவு தொழுகையை தொடர்ந்து கடைபிடிக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த இரவிலிருந்து மரணிக்கின்ற வரையில் இரவு தொழுகையை விட்டது கிடையாது. மார்க்கத்துடைய நடைமுறையிலே சிறந்தவர்களாக இருந்தார்கள், மார்க்கத்துடைய அறிவிலே சிறந்தவர்களாக இருந்தார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? ஒரு இளைஞர். அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கின்ற காலத்திலே ஒரு இளைஞர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதி கேட்க வேண்டுமென்றால் நீங்கள் ஓதுங்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊதே என்று சொல்லி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓத விட்டு கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை தூதருக்கே ஓதி காண்பிக்கின்றார்கள்.
குர்ஆனை யாருக்கு இறக்கப்பட்டதோ அவருக்கே ஓதி காண்பிக்கின்ற அளவுக்கு, அல்லாஹ்வுடைய தூதரை தெரிவு செய்கின்ற அளவுக்கு அவர்களிடத்தில் நல்ல குர்ஆனுடைய ஓதல் இருந்தது, குர்ஆனுடைய நடைமுறை இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சிலாயித்து கூறுகின்ற அளவுக்கு அவர்கள் இளைஞர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள், மார்க்க நடைமுறை உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு எங்கே நம்முடைய நடைமுறை? நம்முடைய பேச்சில் மார்க்கம் இருக்கின்றதா? நம்முடைய நடவடிக்கைகளில் மார்க்கம் இருக்கின்றதா? நம்முடைய நடை உடை பாவனைகள் அல்லாஹ்வுடைய தூதர் பிரதிபலிக்கின்றார்களா? இன்றைக்கு இளைஞர்களுக்கெல்லாம் யார் ரோல் மாடல்? யாராவது ஒரு ஃபுட்பால் பிளேயர் இல்லையா? நிறைய வீடுகளில் நான் கண்டிருக்கிறேன், நிறைய வீடுகளில் நிறைய இளைஞர்களிடத்தில் இந்த ஃபுட்பால் ஜேசி இருக்குது. அந்த ஃபுட்பால் ஜேசிலையும் நிறைய இளைஞர்கள் ஆசைப்படக்கூடிய ஜேசி நம்பர் 7, அது என்னன்றது அவங்களுக்கு தெரியும். சரிதானே? ஜேசி நம்பர் 7, அதுக்கு முன்னால் ஒரு சிஆர் போட்டால் அது ஒரு பெருமை. சரிதானே? அந்த சிஆர் 7 போட்டால் அது ஒரு பெருமை. அந்த ஜே என்பதுங்கிற ஒரு வாசகம், நானும் சில இந்த பைக்குகளில் பயணம் போகிற நேரத்தில் அங்காலங்களை பராக்கு பார்த்துக்கிட்டு போவேன். இந்த வாகனங்களில் பின்னால் என்ன ஒட்டி இருக்குது, என்ன ஸ்டிக்கர் இருக்குது, அதெல்லாம் சில ஸ்டிக்கர்களை பார்க்கலாம். இந்த ஜே 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 என்ற ஒரு நம்பர் அடித்து ஒரு எழுத்து ஒட்டப்பட்டிருக்குது. அது என்ன அர்த்தம் என்றே தெரியாது எனக்கு. ஒரு கட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருந்த சம்பவத்தில் ஒரு கதைச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சகோதரரோடு அவர் ஒரு சில சீர்கேடுகள் சம்பந்தமாக சொல்லிக் கொண்டு வருகின்ற ஜேவுடைய விளக்கத்தை சொல்கின்றார். இந்த சிஆர் 7 என்பவன் விளையாடக்கூடிய அந்த கிளப்புடைய பேர். கிளப்பை நேசிக்கின்றான், டிஷர்ட்டை நேசிக்கின்றான், அந்த நபருடைய ஹேர் ஸ்டைலை நேசிக்கின்றான், அந்த நபர் ஃபுட்பால் விளையாடுவதை பார்த்து அவன் ரசிக்கின்றான். அவனுக்கு விளையாட தெரியாது கடைசி வரைக்கும், அவன் விளையாடுவதை பார்த்து ரசிக்கின்றான். அவன் விளையாட வேண்டும் என்று நினைப்பதை போல அவனை போன்று விளையாட வேண்டும் என்று இவன் நினைக்கின்றான், அவனாக மாற வேண்டும் என்று நினைக்கின்றான். தான் விளையாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவனுடைய பேரை இவனுக்கு சூட்டி யாராவது கூப்பிட்டால் அதை பெருமையாக நினைக்கிறான். நீ அவனை போன்று விளையாடுகின்றாய் என்று சொன்னால் அதை தனக்கு கிடைத்த ஒரு பெரிய கிரேடாக நினைக்கின்றான். ஆனால் உன்னுடைய முகத்தோற்றம், அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தோற்றம் எப்படி இருந்தது என்று ஹதீஸிலே வருகின்றது, அதுபோன்றே உன்னுடைய முகத்தோற்றம் இருக்கின்றது என்பதை வெறுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆடை அமைப்பு எவ்வாறு இருந்தோ அதுபோன்று உன்னுடைய ட்ரெஸ் கோட் இருக்குது, நல்லா இருக்குது என்று சொல்வதை அவன் வெறுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட்டது போன்று உன்னுடைய சாப்பாட்டு நடைமுறை இருக்கின்றது, நன்றாக இருக்கின்றது என்று சொல்வதை அவன் வெறுக்கிறான். உன்னுடைய தாய் தந்தையோடு நீ நடந்து கொள்கின்ற விதம், குர்ஆன் கட்டளையிட்டப்பட்ட அந்த விதத்திலே நீ நடந்து கொள்கின்றாய், உன்னுடைய பேச்சு அழகாக இருக்கின்றது, உன்னுடைய பேச்சு கண்ணியமாக இருக்கின்றது என்பதை அவன் சொல்வதற்கு வெறுக்கிறான். இதே ஒரு சினிமாவில் யாராவது ஒரு நடிகன் அவனுடைய தாய் தந்தை கொஞ்சம் மரியாதை குறைவாகவே பேசி ஒரு படத்தை நடித்து முடித்து விட்டான் என்றால் தன் தாய் தந்தையரோடும் அதே போன்றே பேசி அந்த ஹீரோவாக வேண்டும் என்று இந்த மனிதன் நினைக்கின்றான். நம்முடைய இளைஞர்கள் எதையெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி கொண்டு இன்றைக்கு யாராகவோ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதராக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை அச்சொட்டி பின்பற்றிய சஹாபாக்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்தார்கள். அதனால் தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அது எப்பயும் நடக்கலாம், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான் என்றால் அது எப்பயும் நடக்காதே சகோதரர்களே. நம்ம அல்லாஹ்வை பொருந்திக்கலாம், அல்லாஹ் நம்மளை பொருந்தினானா இல்லையான்னு தெரியாம தான் நம்ம எல்லாம் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வோம். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட் அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டார்கள் என்கின்ற அளவிலே சில இளைஞர்கள் அன்றைக்கு வாழ்ந்தார்களா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சபையிலே அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை எப்பயும் வைத்திருப்பார்கள். சின்ன பொடியன், அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கின்ற நேரமே சின்னோரு பொடியன். அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் என்று சொல்லி சொன்னால் ஆகக்கூடிய ஒரு 15 வயசு நிரம்பாத ஒரு இளைஞன். அவர்கள் அந்த அந்த சபையில் இருப்பார்கள், எப்பயும் வைத்துக் கொள்வார்கள். அந்த நேரத்தில் சபையில் இருக்கின்ற மக்கள், சில பிரமுகர்கள், சஹாபாக்களும் தான் சில சந்தர்ப்பங்களிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்பார்கள், உமரே எங்களுக்கு இந்த வயசில் பிள்ளைகள் இருக்குது, நாங்களும் இந்த சபைக்கு கூட்டிக் கொண்டு வரவா அப்படின்னு கேட்பார்கள். அந்த சபைக்கு கூட்டிட்டு வர்றது பிள்ளை இல்லை, ஆனால் இவர் இருக்கிறாரு எங்கட பிள்ளைக்கு மட்டும் ஏன் வரையல இந்த மாதிரி கேட்டுட்டாங்க பாருங்க. அதை வழங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களிடத்தில் கேட்கின்றார்கள், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْ إِنَّهُ كَانَ تَوَّابًا என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதை விளங்கப்படுத்துவதற்காக இறங்கியது என்று எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவரிடத்தில் கேட்கின்றார்கள். அந்த மக்கள் சொல்கின்றார்கள், மக்கா வெற்றியை பற்றி சொன்ன வசனங்கள் இதுகள். அந்த மக்கா வெற்றியின் பின்னர் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொன்ன விவரங்கள். இந்த மக்கா வெற்றி நடைபெறுகின்ற நேரத்தில் அந்த வெற்றியால் நாங்கள் பெருமை பெற்றுவிடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம்.
என்று ஒவ்வொன்றாக சொல்லுகின்றார்கள். அதையெல்லாம் கேட்டுவிட்டு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, அப்துல்லா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாக போகின்றார் என்கின்ற செய்தியை எங்களுக்கு அறிவித்த வசனம்தான் அந்த வசனங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நானும் அப்படித்தான் இவ்வளவு காலம் விளங்கி வைத்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணச் செய்தி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த வசனம். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். சுப்ஹானக திக்ர் செய்தார்கள். சுப்ஹானக வபிஹம்திக அஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக. அப்போ ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே பழமையாக நீங்கள் இப்படி ஓத மாட்டீங்களே, என்ன அடிக்கடி இந்த திக்ரை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் வளமையாக இந்த திக்ரு செய்ய மாட்டீங்களே, என்ன திக்ரு இதுன்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு அடையாளம் காட்டுவதாக சொன்னான். என்னுடைய பணி முடிந்து விடக்கூடிய அடையாளத்தை அல்லாஹு தஆலா எனக்கு காட்டி விட்டான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹுங்கிற அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி விட்டான், அல்லாஹ் சொல்லிவிட்டான் எனக்கு. எனவே அல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹுவிடத்திலிருந்து உங்களுக்கு வெற்றியும் உதவியும் வருகின்ற நேரத்தில் இந்த மார்க்கத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் காண்பீர்கள். நபியே உங்களோட வேலை முடிஞ்சு, ஃபஸப்பிஹ் தஸ்பீஹ் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? சுப்ஹானக என்றார்கள். பிஹம்தி ரப்பிக், உங்களுடைய ரப்பை நீங்கள் புகழுங்கள். வபிஹம்திக என்று சொன்னார்கள். அஸ்தக்ஃபிருக, மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றார்? ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், அவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். இன்னஹு கான தவ்வாபா, அவன் பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூஸ் பண்ணின வாசகம் வதூபு இலைக்க, உன்னிடத்திலே தான் பாவ மீட்சிக்காக வேண்டி நான் மீளுகின்றேன் அல்லாஹ் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். 4 விடயங்கள், இந்த அம்சங்கள் எல்லாம் தெரிந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பணி முடிந்து விட்டது, மறுமைக்காக வேண்டி தயாராகுங்கள் நபியே என்று அவர்களுக்கு எச்சரிப்பதற்காக வேண்டி வந்த வசனங்கள் தான் இதெல்லாம். இந்த சபையிலே இருந்த பிரமுகர்கள்லாம் வாயடைத்து போனார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் இவ்வளவு அறிவுள்ளவரா என்று சொல்லி, இவ்வளவு தகவல் தெரிந்தவரா என்று சொல்லி. இளைஞர் சகோதரர்கள், 15-16 வயதில் இருந்த இளைஞர்கள். அன்றைக்கு இளைஞர்கள் அப்படி வழிநடத்தப்பட்டார்கள். அன்றைக்கு இளைஞர்கள் அப்படி இருந்தார்கள். அன்றைக்கு இளைஞர்கள் எல்லா விடயத்திலும் மார்க்கத்திலே முழுமையாக கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இளைஞருடைய நிலைமைகள் எல்லாம் எவ்வாறு மாறி இருக்கின்றது? இந்த இளமை பருவம் என்பது சாதாரண பருவம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை சொல்லுவார்கள், அதை நிஅமத்தாகவே நமக்கு சொல்லுவார்கள். அந்த நிஅமத்துகளை நாங்கள் மிஸ் பண்ணினால் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் சில இபாதத்துகளை செய்யவே முடியாமல் போய்விடும். சில விஷயங்கள் அல்லாஹ்க்கு நம்ம கட்டுப்படுறதா இருந்தால் நம்மளோட உடம்பு ஒத்துழைக்கணும். ஒத்துழைக்காடி சில வேலைகளை செய்யலை. இப்படித்தான் நீங்கள் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கிறான் இல்லையா? சுஜூது எங்கே செய்யணும்? நிலத்தில் தான் செய்யணும். நிலத்தில் செய்கிறதுக்கு முட்டுக்காலம் மடிக்க எலுமாக இருக்கணும், இடுப்பை வளைக்க எலுமாக இருக்கணும், உடம்பை அந்த நிலத்தை நோக்கி கொண்டு போகக்கூடியதாக இருக்கணும். இது எதுவுமே செய்யாமல் நிலத்தில் கொண்டு வைத்து சுஜூது எப்படி செய்யலாம்? அப்போ நிலத்தில் கொண்டு வைத்து நம்முடைய நெற்றியை வைத்து சுஜூது செய்வதற்கு நமக்கு ஆரோக்கியம் தேவை, உடலில் ஒரு தெம்பு தேவை. இல்லை என்றால் கதிரையில் இருந்து தான் நாங்கள் நிலத்தில் சுஜூது செய்யாமலே தான் பல வருடங்கள் தொழ வேண்டி வரும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட நாங்கள் தயார், ஆனால் கட்டுப்படுகின்ற விதத்தில் நம்ம கட்டுப்பட முடியாமல் இருக்கின்றது. காரணம், நம்முடைய இளமை முடிந்து விட்டது, நம்முடைய முதுமை முத்தி விட்டது. நம்மால் இப்பொழுது வளைய முடியாது, வளைந்தால் நிமிர முடியாது என்கின்ற அந்த நிலைமை வந்துவிடும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், 5 வரும் முன் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. அந்த 5 வரும் முன் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே சொன்ன ஒரு அம்சம் தான், உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ தெம்பா இருக்கிறோமா? ஓடியாட இயலுமா? நல்ல உடம்பு ஃபிட்டாக இருக்குதா? நிறைய பிள்ளைகள் சொல்கிறது என்ன, இந்த வயசில் நாங்கள் விளையாடாமல், இந்த வயசில் தொழுகையை விட்டு போட்டீங்க அது போகாமல், இந்த வயசில் நாங்கள் சுத்தாமல், எந்த வயசில் சுற்றுறது என்று அதே கல்வியை தான் மாறி கேட்கணும். இந்த வயதிலே ஆரோக்கியமாக தொழாமல், இந்த வயதிலே ஆரோக்கியமாக மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தாமல், இந்த வயதிலே மார்க்கத்தை நீங்கள் படிக்காமல் எந்த வயதிலே படிப்பது, எந்த வயதிலே நடைமுறைப்படுத்துவது? அதே கல்வி மாறி கேட்கலாமா இல்லையா? எல்லாம் இருக்கணும், மார்க்கத்துடைய நடைமுறை இருக்க வேண்டும். மார்க்கத்தை கடைபிடித்தவர்களாகத்தான் இந்த உலகத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்க வேண்டும். மார்க்கம் ஃபர்ஸ்ட், மற்றதுதான் நெக்ஸ்டாக இருக்க வேண்டும். மார்க்கத்துடைய நடைமுறையோடு என்னால் கல்வி கற்க முடியுமா? கற்றுக்கொள்ளுங்கள். மார்க்கத்துடைய நடைமுறையோடு ஒரு கம்படிஷனில் கலந்து கொள்ள முடியுமா? கலந்து கொள்ளுங்கள். மார்க்கத்துடைய நடைமுறையை பாதிக்காமல் விளையாட முடியுமா? விளையாடிக் கொள்ளுங்கள். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த விளையாட்டுக்காக வேண்டி எனக்கு ஜும்மா மிஸ் ஆக வேண்டும், எனவே விளையாட்டை தெரிவு செய்கின்ற ஜும்மாவை விட்டு விடுகின்றேன் என்றால்
இது மார்க்கம் அல்ல, இது இஸ்லாம் அல்ல, இது முஸ்லீமுக்கு அழகல்ல. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை சொல்லுகின்றேன். மார்க்கம் நமக்கு முதன்மையானதாக இருக்க வேண்டும். அரசுடைய நிழல் 7 பேருக்கு கிடைக்கும் என்று ஷேக் அவங்க லேடிஸ் பயானுக்கு முன்னால் ஒரு 7 கூட்டத்தை சொன்னார்கள். ஒன்றொன்றாக விளங்கப்படுத்த போனாங்க. நான் ஒரு நந்தி மாதிரி வந்து குறுக்கிட்டு அதை கெடுத்துட்டேன். சரிதானே? இன்ஷா அல்லாஹ் அவங்க ஒரு காலத்தில் அதை செய்வாங்க. அது முக்கியமான ஒரு தகவல், சாதாரண தகவல் அல்ல. 7 பேர் இந்த 7ஆகவும் வருவதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு பருவம் இளமை பருவம் தான். இந்த 7க்குள்ளேயும் வரலாம். முதுமை பருவத்தில் இந்த 7ஆகவும் வர இயலாது, ஏதாவது உண்டாவது மிஸ் ஆகும். அதிலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, ஒரு இளைஞன் மார்க்கத்திலேயே துளைத்த ஒரு இளைஞன், அல்லாஹ்வுடைய பயத்தால் கண்ணெல்லாம் நலங்கி அதை குளமாகி கண்ணீர் ஓடக்கூடிய அல்லாஹ்வை பயந்த அந்த இளைஞன், இரவில் தனியாக அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கூத்தாடி அழக்கூடிய அந்த இளைஞன், அந்த இளைஞனாக ஒரு முதியவரால் ஒரு காலத்திலும் மாற முடியாது. அது இளமைக்குத்தான். 7ல் 6ஆக இருந்துடலாம். முதிய வயதில் 6க்கு சான்ஸ் இருக்குது, ஆனால் 1க்கு சான்ஸ் இல்லை. 7க்கும் சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அது இளமை பருவத்தில் மட்டும்தான். எனவே 7ஐயும் நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் அரசுடைய நிழலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் ஆரோக்கியமான பருவம் இந்த பருவம் தான். எனவே இந்த பருவத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு இளைஞருடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது? மார்க்கம் என்றால் என்னன்னு தெரியாது, கொள்கை என்றால் என்னன்னு தெரியாது, குர்ஆன் ஹதீஸை பற்றின விளக்கம் கிடையாது. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வஹி என்றால், அல்லாஹ்வுடைய வஹி என்றால் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்டால் இளைஞர்களுக்கு சொல்ல தெரியாது. அந்த இளமையுடைய ஆரம்பத்தை நாங்கள் ஒரு 18, 17, 16 வயசில் ஆரம்பித்தோம் என்று சொன்னால் கூட, பொதுவாக 13லிருந்து 18 வரைக்கும் அடோலசன்ஸ் என்று சொல்லுவார்கள். பருவ மாற்றம் ஏற்படக்கூடிய காலம் அது அடல்ட்ஹுட் அல்ல. இருந்தாலும் அவர்களையும் கொஞ்சம் இளைஞர்கள் சொல்வதற்கு ஆசைப்படுகின்ற வயது அல்லவா. இளைஞர்கள் நாங்கள் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு 14 இருந்து 40 வயது வரை இருக்கக்கூடியவர்களை அழைத்து மார்க்கத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி சுருக்கமாக நீங்கள் என்ன வழங்கி இருக்கின்றீர்கள் என்பதை பற்றி, இந்த மார்க்கத்தில் உள்ள தகவல்களை கேட்டால் அந்த முக்கியமான பாடங்களை கூட தெரியாதவர்களாக நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? தொழுவது எப்படி என்று தெரியாது, கொள்கை என்றால் என்னன்னு தெரியாது, அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்றே தெரியாது, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் தெரியாது, என்னுடைய ரப்பு யார் என்பது தெரியாது, அவன் எவ்வளவு ஆட்சியிலே விசாலமானவன் என்பது தெரியாது, அவன் எவ்வளவு நுணுக்கமாக இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான் நமக்கு தெரியாது. ஆனால் அதற்கு பின்னாலே நாங்கள் தெரிவதற்கு தேவையான சகல கல்வியும் கற்று முடிஞ்சு. இந்த ஓலெவலில் சயின்ஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த ஓலெவல் சயின்ஸில் இருக்கக்கூடிய அம்சங்களை கொஞ்சம் ப்ரோடாக நீங்கள் திங்க் பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு விளங்கும் அல்லாஹ்வுடைய ஆட்சி எவ்வளோ விசாலமானது என்று, எவ்வளவு நுணுக்கமானது என்று, எப்படியெல்லாம் அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் என்று அவனுடைய வல்லமையெல்லாம் நமக்கு புரிய வரும். அந்த வல்லமை நம்மை நடுங்க வைக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறானே குர்ஆன்ல, இன்னமல் முஃமினூன், முஃமினீன்கள் என்றால் யார் தெரியுமா? இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கும். அல்லாஹ்வுடைய ஆற்றல் ஞாபகப்படுத்தப்பட்டால், அவனுடைய வல்லமை ஞாபகப்படுத்தப்பட்டால், அவனுடைய சொர்க்கம் ஞாபகப்படுத்தப்பட்டால், நரகம் ஞாபகப்படுத்தப்பட்டால், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனை ஞாபகப்படுத்தப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் நடுங்கும். அதுதான் முஃமின்கள். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அவர்களுக்கு அவனுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் அவனுடைய ரப்பின் மீது தவக்கல் வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்றைக்கும் இறைவனை சார்ந்து இருப்பார்கள். அல்லாஹ்வை நினைத்தால் பயம் வர வேண்டும். அந்த கல்வி இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளிடத்தில் கிடையாது. அல்லாஹ்வை சிந்திப்பதே கிடையாது. திக்ர் செய்த காலமே தெரியாது. பள்ளிவாசலில் தொலை வந்தாலும் தொழுது முடித்ததன் பின்னால் கொஞ்சம் நேரம் இருந்து அதுக்கார்களை செய்வோம். அதுக்கார்களை பிரிண்ட் பண்ணி பெருசாக போடப்பட்டிருக்கிறேன். எங்களது என்னன்னு தெரியுது பாருங்க, பாருங்க எங்களது நான் உண்டு தான் இருக்குன்னு பார்த்தா 4 அடிச்சிருக்குது, பின்னாலேயும் இருக்குது, அந்த அங்காலையும் இருக்குது. எவ்விடத்துல மிஸ் ஆகி தொழுது திரும்பினாலும் தெரிகிற அளவுக்கு சாமம் போட்டிருக்குது. எத்தனை பேர் ஓதுறோம்? நிறைய பேருக்கு அதை கூட்டி ஓத தெரிய, அது அடுத்த பிரச்சனை. இதை கொஞ்சம் வாசித்து ஓதுவோம் என்பது கூட தெரியாது. இதெல்லாம் தொழுகைக்கு பிறகு தான் ஓதுறன்றது கூட தெரியாது. தலைப்பு மேலே சின்னதாகவே போட்டிருக்குது. வேண்டாம் வாசித்து பாருங்க இளைஞர்களே. ஏன் நம்முடைய நிலைமை இப்படி போனது? ஏன் நமக்கு மார்க்கத்தை படிக்க இயலாது? மார்க்கத்தில் ஏன் மும்முரமாக நிற்க இயலாது? இன்றைக்கு 1983ஆம் ஆண்டு இந்த ஊருக்கு தௌஹீதுடைய கொள்கை வந்த வரலாறுகள் எல்லாம் சொன்னார்கள் இல்லையா? அந்த நேரத்தில் ஒரு சில பெயர்களை எல்லாம் நீங்கள் உச்சரிச்சிங்க. அவங்களெல்லாம் யார்? முதியவர்களா?
அவர்களெல்லாம் இளைஞர்கள், அவர்களெல்லாம் துடிப்பான இளைஞர்களாக அந்த 40 வருடத்துக்கு முன்னால் இருந்தார்கள். சரியா இல்லையா நான் சொல்கிறது? எல்லாம் 30-35 நிரம்பின ஆக்கள். அந்த 30-35 நிரம்பின ஆக்கள் அன்றைக்கு துடிப்பாக வீரமாக முன்னுக்கு வந்து நின்று போராடினார்களே. இன்றைக்கு எங்கே நம்மளோட 30க்கு தெரிஞ்சிருக்கணுமே. அந்த 30கள் எல்லாம், அந்த 25கள் எல்லாம், அந்த 20கள் எல்லாம் அன்றைக்கு போராடியதுக்குரிய காரணம் அவர்கள் அவர்களுடைய 15 அவர்களுடைய 10களில் கற்ற மார்க்கம், அவர்கள் சென்ற மதரசாக்கள், அவர்களுக்கு ஊட்டப்பட்ட நல்ல கல்வி, அந்த கல்வியுடைய விளைவு அவர்கள் அவர்களுடைய 25 மார்க்கத்துக்காக வேண்டி செலவிட்டார்கள், மூலதனமாக கொண்டு வந்து சேர்த்தார்கள். இன்றைக்கு நாங்கள் நிம்மதியாக உட்கார்ந்து ஒரு பள்ளிவாசலில் மூச்சு விட்டு கொண்டு இஸ்லாத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் படிக்கிறோம். யாருடைய போராட்டம் இதெல்லாம்? இளைஞர்களுடைய போராட்டம். இன்றைக்கு எங்கே அந்த இளைஞர்கள்? ஏன் இந்த பள்ளிவாசல் அதுக்கு மேலே வளரதில்லை? பில்டிங் மட்டும்தான் கட்டுப்படுகிறது. ஏன் தாவா வளரவில்லை? அன்றைக்கு தாவாவை மக்கள் எல்லாம் சிறுக்கு செய்வதை பார்க்க நேரத்தில் ஒரு கவலை இளைஞர்களுடைய உள்ளத்தில். என் பெரியப்பா சிறுக்கு செய்கின்றார், என் சாச்சா சிறுக்கு செய்கின்றார், என்னுடைய மாமியுடைய வீட்டில் கத்தமோதப்படுகின்றது, அனாச்சாரங்கள் எல்லாம் என்னுடைய ஊரில் நிறைந்து வழிகின்றது. அவருடைய உள்ளத்தில் ஒரு கெக்கும் என்று சொல்வார்களே, அது இருந்தது. போராடினார்கள், பேசினார்கள், அடித்தாலும் பேசினார்கள். அந்த வீரம் அவர்களிடத்தில் இருந்தது. ஏன் இன்றைக்கு இல்லை? ஏன் இந்த பார்டர் விட்டாங்கள? போவதில்லை கொள்கை. ஒவ்வொரு ஊரிலும் அன்றைக்கு வளர்த்த அந்த இளைஞர்களுடைய கொள்கையை எந்த அளவில் வளர்த்து விட்டு விட்டு போனார்களோ அதே இடத்துல அப்படியே நிற்குது. சொட்டும் வளரதில்லை, குறைஞ்சாலே ஒழிய. ஏனென்றால் அந்த இடத்துல இருந்த மக்கள் அன்றைக்கு இளைஞராக இருந்தவர்கள் இன்றைக்கு முதியவர்கள், சிலர் உலகத்திலேயே கிடையாது. அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இஸ்லாமே தெரியாது, அவர்கள் மார்க்கத்தை படிக்கவில்லை. சஃப்புகளிலே வந்து நிற்கின்றார்கள், சஃப்பில் நிற்கிறதே சொல்லிக் கொடுக்கும். இவருக்கு சஃப்பில் எப்படி நிற்கணும்ன்றது கூட தெரியாது. அவருடைய தொழுகையுடைய நிலைமை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஃப்புடைய பூரணத்துவம் தொழுகையுடைய பூரணத்துவம். சஃப்பில் பக்கத்தில் வந்து நிற்கக்கூடியவர்களுக்கு காலை சேர்த்து வைக்கணும் என்பது தெரியாது, நமக்குள்ளே இடவழி இருக்கக்கூடாது என்பது தெரியாது. யாருடைய சஃப்பு பிரிந்து விடுகின்றதோ அவருடைய உள்ளங்களுக்கு இடையிலே எல்லாம் முரண்பாடுகளை ஏற்படுத்துவார் என்கின்ற செய்தி தெரியாது. இது எதுவும் தெரியாமல் பள்ளிவாசலில் வந்து முன் சஃப்பிலே 2வது சஃப்பிலே வந்து பிள்ளைகள் நிற்கின்றார்கள், இளைஞர்கள் நிற்கின்றார்கள். அவருடைய நிலைமை இப்படித்தான் இருக்கின்றது. ஏன் உங்களால் படிக்க முடியாதா? ஏன் உங்களால் தேட முடியாதா? இளைஞர்கள் தான் யுவதிகளும் தான், 2 பக்கமும் சேர்த்தான் கேட்கிறேன். ஏன் உங்களால் படிக்க முடியாதா? ஏன் உங்களால் வாசிக்க முடியாதா? இன்றைக்கு எவ்வளவு இருக்குது தெரியுமா? இன்றைக்கு இந்த தலைப்பை அனுப்பி வைத்தார், நேரத்தோடு உள்ள தலைப்பு, பெண்களின் பங்களிப்பு என்று சொல்லி. அந்த தலைப்பில் ஒரு சில இன்னும் கொஞ்சம் கூடுதலான குர்ஆன் வசனங்கள் எனக்கு தேவைப்பட்டது, சில ஹதீதுகள் தேவைப்பட்டது வாசிப்பதற்காக வேண்டி. அந்த வசனங்களையும் அந்த ஹதீதுகளையும் வாசிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. நேற்று முழுமையாக கிடைக்கல, இன்றைக்கு காலையிலையும் கிடைக்கல. வருவதற்கு ஒரு 2 மணித்தியாலத்துக்குள்ளே உள்ள நேரம். எனக்கு குர்ஆனை பிரட்டி அதுகளை தேடுற அளவுக்கு அந்த வாசகங்கள் ஞாபகம் இல்லை. அதை எனக்கு தெரிந்த வாசகங்களை கொண்டு ஏஐ மூலமாக அந்த ஹதீதுகளை எல்லாம் எடுத்து அதனுடைய தஃப்சீர்களை எல்லாம் வாசித்து விட்டு தான் வந்து. எப்படி காலம் பத்திரிகளா? எனக்கு தெரிஞ்ச மொழியிலே இப்படி ஒரு அர்த்தப்பட ஒரு செய்தி இருக்குது, எங்கே இருக்குதுன்னு தேடி எனக்கு எடுத்துத்தாண்டு கேட்டால் இன்றைக்கு சடம் எடுத்து தருகுது, மனிதனால் எடுத்து தருவது, சடப்பொருள் எடுத்து தருகுது, நம்முடைய கைக்கு மிச்ச சிம்பிளாக மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்க்குது. நான் செய்கின்ற இந்த காரியம் மார்க்க அடிப்படையில் சரியா பிழையாண்டு அதுக்குள்ளே போட்டால் இன்னென்ன குர்ஆன் வசனங்களுக்கு அது முரண்படுகின்ற இந்த காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது என்று நமக்கு தெளிவுபடுத்துகின்ற அளவில் இன்றைக்கு அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற சடப்பொருள்களை எல்லாம் பேச வைத்து விட்டார். அதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவைக்கு பயன்படுத்துகிறார்கள். நம்ம மார்க்கத்துக்காக பயன்படுத்தலாமே, நம்மளால் தெரிந்து கொள்ள இயலாதா? சஃப்புடைய ஒழுங்கு, பள்ளிவாசலுடைய ஒழுங்கு, தொழுகையுடைய ஒழுங்கு. எனக்கு இப்போ படிக்கணும் அவசரமாக. முந்தியெல்லாம் நாங்கள் புத்தகம் எடுத்திருந்தோம், புத்தகத்தை பிரட்டி வாசித்தால் தான். அதிலும் எங்களுக்கு தெரிந்த மொழியிலே புத்தகம் கிடைக்க வேண்டும், அதை தேடி எடுத்து வாசிக்க வேண்டும். இன்றைக்கு அந்த மாதிரியான சிச்சுவேஷன் கிடையாது, புத்தகத்துக்கு போக வேண்டிய தேவை கிடையாது. அவசரமாகவே ஏஐ எடுத்து பாவிக்கக்கூடிய நிலைமை. 10ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பிள்ளையுடைய கையில் எல்லாம் மொபைல் ஃபோன் இருக்கிறதா இல்லையா? எல்லாம் முன்னுக்கு வச்சு போட்டு உட்கார்ந்து இருக்குதா இல்லையா? நம்ம கையில் இந்த மொபைல் ஃபோன்களை எதற்காக பயன்படுத்துகிறோம்? என்ன தேவைக்காக பயன்படுத்துகிறோம்? நாங்கள் எது எல்லாம் தேவையில்லையோ அதுக்காக வேண்டி பயன்படுத்துகிறோம். எது எல்லாம் உங்களை போதை வைப்பட வைக்கும் அதற்காக வேண்டி பயன்படுத்துகின்றோம். இன்றைக்கு ஸ்மார்ட் போனுடைய யூசேஜ் அதிகரித்ததன் விளைவு இன்றைக்கு மெடிக்கல் ரிசர்ச் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணுகின்ற நேரத்தில் டோப்பமைன் வெளியே வருகின்றதா? டோப்பமைன் என்பது போதைப் பொருள் பாவிக்கின்ற நேரத்தில் வரக்கூடிய ஹோமோன்.
அந்த ஹோமோன் வெளியிலே வந்தால் என்ன காரணத்துக்காக, எதை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி அது வெளியிலே வருகின்றதோ, அந்த வெளியிலே வருகின்ற அம்சத்தை அது நிறைவேற்றும் வரையிலே எங்களுடைய உடம்பை அது விடாது. ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். அது கையிலே கிடைக்க வேண்டும். அது போதைப் பொருளுக்கு இருந்தது. இன்றைக்கு அதே டோபமைன் சுரக்குகின்றதாம். எதற்கு? கையிலே ஸ்மார்ட் போனை வைத்து பாவிக்கின்ற நேரத்தில். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் அதிகமானவர்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் இல்லாமல் இருக்க முடியாது. நீ வேணா பிடுங்கி பாருங்க, ஒரு மாதம் குட்டுக்காம வச்சு பாருங்க. நம்ம அப்போ ஓதரங்கையெல்லாம் எப்படி இருக்கிறான்னு பார்த்துக்கலுங்க. உங்களுடைய மனைவியுடைய கையில் இருக்கிற ஃபோனை கொஞ்சம் பிடுங்கி பாருங்க. அப்போ முதலாவது கேள்வி, உங்களை எப்படி நான் தொடர்பு கொள்கிறேன்? நல்ல கேள்வியில் தான் வேறு. உங்களை நான் எப்படி தொடர்பு கொள்கிறேன்? இந்தாங்க ஒரு பட்டன் ஃபோன், தொடர்பு கொள்ளலாம். சரிதானே? அந்த பட்டன் ஃபோனை கையில் கொடுத்து போட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள், யுவதிகள், வீட்டிலே இருக்கக்கூடிய மனைவிமார்கள் சில வேளைகளில் தேடி பாருங்கள், அதை வைத்து கொண்டு தடமாறுற மாதிரி. ஏன் நம்மளை எடுத்துக்கங்களேன், நம்மளோட கையில் ஏன் ஃபோன் வருதுன்னே நமக்கு தெரியாது. அதுவாக வருகுது, எப்படி வந்து சேர்ந்துச்சுன்னு கூட தெரியாது. கையில் இருக்குது ஃபோன். எப்போ பாக்கெட்டுக்குள்ளே கையை போட்டோம், எப்போ நம்ம அந்த மேசையில் இருக்கிற ஃபோனை கையில் எடுத்தோம்னு நமக்கே தெரியாமல் நம்முடைய கைகளுக்கு ஃபோன் வருகின்றது இல்லையா? இந்த உலகத்திலே அது நம்மை அடிமையாக்கி இன்றைக்கு நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. அதுதான் யதார்த்தம். அதிலிருந்து வெளியிலே வர வேண்டும். தேவைக்கு இதை பயன்படுத்துங்கள். தேவைக்கு நாங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் இப்படி ஒரு சாமான் நமக்கு தேவையே இல்லை. ஆனால் இதில் நிறைய தேவைகள் இருக்கின்றது. நிறைய தேவைக்காக பயன்படுத்த முடியும். நல்ல விடயங்களை உலகத்தில் டக்குன்னு தேடுவதற்கான டெக்னாலஜி இன்றைக்கு வளர்ந்திருக்கின்றது. அதை நாங்கள் பயன்படுத்தலாம், மார்க்கத்தை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி. இளைஞர்களே, இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய மீடியாக்கள் உங்களை வழிகெடுப்பதற்காக வேண்டியே உருவாக்கப்பட்ட மீடியாக்கள். உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். அதாவது நீங்கள், அதாவது இந்த ஃபேஸ்புக்குன்னு சொல்லி ஒரு சோஷியல் மீடியா இருக்குது தானே, அப்படி சொன்னாலே என்ன வந்து வேறு கிரகத்திலேருந்து வந்தவனை தான் பார்ப்பீங்க இல்லையா? ஃபேஸ்புக்குன்ற ஒரு சோஷியல் மீடியாவும் என்னமோ இது இன்றைக்கு தான் கேள்விப்பட்ட மாதிரி ஒரு சொல்கிறாருண்டு இல்லையா? அப்படி தானே பார்ப்போம். ஃபேஸ்புக்குன்ற ஒன்று இருக்குதானே. இந்த ஃபேஸ்புக்குங்கிற சோஷியல் மீடியா அதனுடைய ஒரு சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சரிதானே, ஒரு சிஇஓ ஒரு கான்ஃபரன்ஸில் சொல்கிறான், சரிதானே, நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உங்கள்கிட்ட வருகுது ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, சரிதானே, ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களோட கையில் ஒரு ப்ராடக்ட் வருகுது என்றால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, யூ ஆர் நாட் யூஸிங் தேர் ப்ராடக்ட், யூ ஆர் த ப்ராடக்ட். சரி, நீங்கள் அவர்களுடைய ப்ராடக்டை பயன்படுத்தவில்லை, நீங்கள் தான் அவர்களுடைய ப்ராடக்டே. உங்களை வச்சு தான் அவன் வியாபாரம் செய்ய போகிறான், அதால் தான் ஃப்ரீயாக தரான். அப்படித்தானே? 3 எடுத்தால் 1 ஃப்ரீ, 2 எடுத்தால் 1 ஃப்ரீ. உங்களுக்கு ஃப்ரீயை தாரத்துக்கா ஃப்ரீ போட்டான், அல்லது அந்த 2 வாங்க வைக்கிறதுக்கா? அது ஒரு ஏமாற்றம். அவன் சொல்கிறான், அவனே சொல்கிறான், சரி நீங்கள் ஃப்ரீயாக ஒன்றை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவனுடைய ப்ராடக்டை யூஸ் பண்ணலை, உங்களை தான் அவன் ப்ராடக்டை வச்சுட்ருக்கிறான். ஃபேஸ்புக் சிஇஓ சொல்கிறான், ஃபேமஸான ஒரு தோற்று, அது அவனோட வாய்தா வரி வந்துச்சா இல்லைன்னு சொன்ன பர்பஸ்லி சொன்னான்னு தெரியாது, ஆனால் வந்துச்சு. இதை இன்றைக்கு மிக பாரிய அளவிலே பரம்பி இருந்தும் இந்த ஃபேஸ்புக்கை விட முடியாமல் தானே இருக்குது பாருங்க. ஃபேஸ்புக்கை ஸ்க்ரோல் பண்ணாமல் இருக்கிறது இல்லையே. அது அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்னென்று அதிகமான நேரங்களை அதற்காக வேண்டி செலவழிக்க நம்மை சைத்தான் வைத்து விட்டான். அந்த நேரத்தில் திக்ர் செய்திருக்கலாம், அது நமக்கு கூடாது, அதை விட மிகச் சிறந்தது என்று அதை காட்டியிருக்கின்றான். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அவன் சவால் விட்டான், இந்த உலகத்தை அவர்களுக்கு நான் அழகாக்கி காட்டுவேன், இந்த உலகத்தில் அதிகமானவர்கள் உன்னை வழிபடக்கூடிய அடியார்களா நீ காண மாட்டாய் என்று அல்லாஹ்விடத்தில் சவால் விட்டான். அவன் வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறான், அவனுடைய வேலையை கச்சிதமாக செய்கிறான். புதுசாக உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொன்றிலும் அவனுடைய வேலையை காரியங்களை அவன் செய்து கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் நாங்கள் தான் அது அவனுடைய காரியம் என்று தெரியாமலே அதில் விழுந்து விடுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த சோஷியல் மீடியாக்கள் உங்களை ஒரு காலத்திலும் வளர்க்காது, அது அழிவின் பக்கம்தான் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். இந்த வீடியோ பண்ணி போடுறாங்க, என்ன ஃபேஸ்புக்கா, ஃபேஸ்புக் லைவ் போகுது, நீங்கள் வேணால் எட்டி பாருங்கள் எத்தனை பேர் பார்க்குறாங்கண்டு. சில நேரம் அதுக்குள்ளே உட்காந்து ஒருத்தர் சரியாக போகுதான்னு பார்த்துட்டு இருப்பார், அவர் ஒரு ஆளைத்தான் காட்டும். நாங்களும் ஃபேஸ்புக் லைவ்லாம் பார்க்குறோம், சரிதானே? இந்த ஃபேஸ்புக் லைவுகளில் நாங்களும் பார்க்குறது எத்தனை பேர் பார்த்திக்கிறாங்கன்றால் அந்த ஓரத்தில் உட்காந்து ஒருத்தர் செக் பண்ணிட்டு இருப்பார், சவுண்ட் எல்லாம் சரியாக வருகுதான்னு சொல்லி. அவர் ஒரு ஆள் தான் பார்த்துட்டு இருப்பார், அது அவருக்கும் தெரியும், ஆனால் லைவ் எடுத்துட்டு இருக்கும்.
வழங்கிச்ச எங்கேயாவது இன்றைக்கு கிட்டத்தில் ஒரு மஷூரா ஒன்று போகின்ற நேரம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு இடத்துல ஒரு டிஸ்கஷன் நடக்குது, அந்த டிஸ்கஷனில் பேசப்படுகின்றது, நாங்கள் ஒரு புதிய மீடியா குரூப்பை உருவாக்க வேண்டும், மீடியாவுடைய புதிய அணுகுமுறையை நோக்கி நாங்கள் போக வேண்டும், இளைஞர்களிடத்திலே நாங்கள் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு புதிய உத்திகளை கையாள வேண்டும் என்று சொல்கிற நேரம் இளைஞர்களுடைய ஒரு இயல்பை சொல்லுகின்றார்கள். 50 நிமிடம் ஒரு மணித்தியாளர்களுடைய பயான்களை எல்லாம் கேட்கின்ற அளவுக்கு இன்றைக்கு இளைஞர்களுக்கு பொறுமை கிடையாது. 50 செகண்ட்களில் ஒரு 1.5 நிமிஷத்தில் வந்து ரீல்ஸ் போட இயலும்னு சொன்னால் ரீல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் போடுறதுக்கு பழக்குவோம். அந்த ரீல்ஸாவது வைத்து அவர்களிடத்திலே மார்க்கத்தை சொல்லட்டும் என்று. அப்படி ரீலாக தான் போட வேண்டிய நிலைமை இன்றைக்கு. முழு பயானையும் உட்கார்ந்து பொறுமையாக பார்க்கின்ற அளவுக்கு பொறுமை கிடையாது இளைஞர்களிடத்தில். மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்கின்ற தேவை கிடையாது. தலைப்புகள் எதற்கு போடப்படுகின்றது? அந்த தலைப்பிலே நமக்கு தெரியாது. அப்போ அந்த தலைப்பில் உள்ள விடயங்களை நாம் படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போடப்படுகின்றது. அந்த தலைப்பில் உள்ள விடயங்களை படிப்பதற்கு இன்றைக்கு இளைஞர்கள் தயாரில்லை. இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலைமை அந்த மாதிரி ஒரு நோக்கத்தை ஒரு திசையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் உங்களிடத்தில் ஞாபகப்படுத்துகிறது. இதெல்லாம் நீண்ட விஷயங்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு இளைஞர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மொபைல் ஃபோனோட சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், ஸ்பெஷலாக போதைப் பொருட்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை பெற்றார்களுக்கு அறிவுரையாக சொல்லுகின்றேன். இன்றைக்கு இந்த அதாவது ட்ரக்ஸோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது மோட்டிவேஷன்கள், அதாவது கவுன்சிலிங் அவேர்னஸ் ப்ரோக்ராம்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதுகள் அவேர்னஸ் ப்ரோக்ராம்கள் செய்வதற்காக வேண்டி சில வெப்சைட்டுகளை நாங்களும் அணுகுவோம். அந்த வெப்சைட்டுகள் எல்லாத்திலையும் எந்த வித்தியாசமுமே இல்லாமல் அவர்கள் செய்யக்கூடிய முதலாவது அறிவுரை, ட்ரக்ஸிட பக்கம் பிள்ளைகள் போகக்கூடாது, தேவையில்லாத அசிங்கமான பாவனைகளின் பக்கம் பிள்ளைகள் போகக்கூடாதுன்னு சொன்னால், நீங்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு தியரி இருக்கின்றது. அதுதான் கேட்வே ட்ரக் தியரி என்று சொல்லக்கூடிய ஒரு தியரி. அது என்ன கேட்வே ட்ரக் தியரி என்றால், ஒருவன் ட்ரக்ஸை பாவிப்பதற்காக வேண்டி உடனே அவன் அப்படியே நேரடியாக அந்த ட்ரக்ஸ் இடத்திலே போவது கிடையாது. அந்த ட்ரக்ஸுக்கு முன்னால் அந்த ட்ரக்ஸை நோக்கி அவன் போவதற்கு ஒரு செயின் இருக்கின்றது, ஒரு வழி இருக்கின்றது. அந்த ஒவ்வொன்றையும் அவன் செய்து தான் கடைசியாக அந்த ட்ரக்ஸுக்கு போய் விழுகின்றான். இந்த வாசலை அடைத்தால் ட்ரக்ஸுக்கு போகக்கூடியவர்களை நிறுத்திவிடலாம். இது கேட்வே ட்ரக் தியரி என்று சொல்லுவார்கள். அந்த கேட்வேயை நாங்கள் அடைக்க வேண்டும். அதனால் தான் பிள்ளைகள் அதை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ட்ரக்ஸ் பாவிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் கழுவிட்டு இருக்கிறோம். அங்கே கதவு திறந்துக்குது. நாங்கள் இங்கே கழுவிட்டு இருக்கிற நேரம் பின்னுக்கால வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கழுவிக்கிட்டே இருக்க வேண்டியது. முதலாவது வாசலை மூடணும். அதுக்கு பின்னால் தான் நாங்கள் அவேர்னஸ் செய்யணும். அந்த வாசலுக்கு அங்கால பிள்ளைகளை நிப்பாட்டணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அந்த கேட்வே என்ன? அந்த கேட்வேயோடு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை சொல்லி தருகின்றார்கள். கேட்வேயுடைய முதலாவது அம்சம், யாரையாவது ஒருவரை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வது. இந்த ரோல் மாடல் தான் மிக முக்கியமான அம்சம். யாராவது ஒருவரை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வது. அது ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருக்கலாம், ஒரு கிரிக்கெட்டராக இருக்கலாம், ஒரு பட நடிகனாக இருக்கலாம். நம்ம சொல்கிற எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். அந்த ஊரில் இருக்கக்கூடிய சும்மா சண்டியன் மாதிரி யாராவது இருந்தால் அவனாக இருக்கலாம். இப்படி யாரையாவது ஒருவர் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வது. இந்த மாதிரி ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு அடுத்த ஸ்டெப், அவரோட டிஷர்ட் போட்டு அதே மாதிரி போட நினைக்கிறது, அவரோட ஹேர் கட் பண்ணி நான் அதே மாதிரி கட் பண்ண நினைக்கிறது. இதில் நிறைய இளைஞர்களுக்கு நானே இப்படி முடிவெட்டிக்கிறேன்டே தெரியா என்ன காரணம் என்று கேட்டால், அவர்களால் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில், இன்னார் இப்படி ஒரு ஹேர் கட் பண்ணினார். யாரையோ அவர்கள் ஹேர் கட்டில் ஃபாலோ பண்ணுறார்கள். அந்த ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த நபர் அடுத்த கட்டங்களை கொண்டு அவர் நகர்த்தி கொண்டே போவார். அதுக்கு அவருக்கு தேவையானது வந்து கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு போவார். இப்போ முஸ்லீம்களுக்கு நல்லெண்ணம் எடுக்கணும், நல்ல பேர் எடுக்கணும் முஸ்லீம்கள் இடத்துல என்றால், முஸ்லீம்கள் இடத்துல நல்லெண்ணம் எடுப்பதற்காக வேண்டி இன்றைக்கு சில ஃபுட்பால் பிளேயர்ஸ் பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள். பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ண நமக்கு எல்லாரும் முஸ்லீம்கள் தானே. அவன் நல்லவன், பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ண நல்லவன் தான். இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணினவன் அவன் கெட்டவன். பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அந்த கிரிக்கெட் பிளேயர், அந்த ஃபுட்பால் பிளேயர் நல்லவன். அப்படி ஹீரோவாகின பிளேயர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அந்த பிளேயர்களை அப்படி அவர்கள் ஹீரோவாக்க வைக்கிறார்கள். முஸ்லிம்களிடத்தில் பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ண வைப்பதன் மூலமாக யார் இடத்துல ஹீரோ ஆக முடியும்? யூதர் இடத்துல ஆகலாது, கிறிஸ்தவர் இடத்துல ஆகலாது, கொஞ்சம் மனிதநேயம் உள்ள மக்களிடத்திலே ஆகலாம், ஸ்பெஷலாக முஸ்லீம்கள்ட்ட ஆகலாம். ஏன்னா முஸ்லீம்கள் எல்லோரும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண போவது கிடையாது, பலஸ்தீனுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். எனவே பலஸ்தீனுக்கு ஒரு ஃபுட்பால் பிளேயர் சப்போர்ட் பண்ண, சிம்பிளாக பலஸ்தீனின் பக்கம் சப்போர்ட் பண்ணதுக்காக வேண்டிய தன்னை ஒரு ரோல் மாடலாக எடுக்கக்கூடிய நிறைய இளைஞர்களை உருவாக்குறான். அவர்களுக்கு அவன் ஒன்றாக கற்றுக் கொடுப்பான், கலாச்சாரத்தை ஒன்றாக கற்றுக் கொடுப்பான்.
அவனுடைய கலாச்சாரம் என்னவோ அது எல்லாத்தையும் ஒன்றாக எக்ஸ்போஸ் பண்ணுவான். அவனுக்கு ஒரு ஃபேன் குரூப் அவன் உருவாக்கி விட்டான் சொல்லி சொன்னால் அவன் போகின்ற ஃபங்க்ஷனில் அவன் எப்படி பேசுகிறான் அது மாதிரி அவர்களும் பேச தொடங்குவார்கள். அவன் எப்படி நடந்து கொண்டான் அது மாதிரி நடந்து கொள்வார்கள். அவனுடைய மனைவி எப்படி இருக்கிறாள் அதுபோல மனைவி இருந்தாலும் பரவாயில்லைன்னு நினைப்பார்கள். அந்த கலாச்சாரங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து 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 கொண்டு வைத்து எங்கேயாவது இடத்துல நிப்பாட்டி விடுவார்கள். அவன் நிற்கிற இடம் சில நேரத்தில் அவனாக தெரிவு செய்து கொண்டு போன ட்ரக்ஸாகவும் இருக்கு. இந்த மாதிரி பிள்ளைகள் ட்ரக்ஸை நோக்கி போவதற்கு இதுதான் பிரதானமான காரணம். அடுத்து இந்த அதாவது ரோல் மாடல். அடுத்தது சொல்லுகின்ற கேட்வே ட்ரக் தியரிக்கு இந்த மருந்துகளுடைய பாவனை. சாதாரணமான மருந்துகள் மீது கூடுதலாக ஹோப் வச்சு மருந்துகளை பாவிக்கிறது. சில நேரங்களில் முந்தியெல்லாம் இந்த பெட்ரோல் குடிக்கிறதுக்கு சில நேரத்தில் ஏசுவாங்க வீட்டில். என்ன சரி பெட்ரோல். சில குடிபானங்களுடைய பாவனை எனக்கு நல்ல ஞாபகம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் உள்ள முடிக்கிறதுக்கு முன்னால் நானும் கொஞ்சம் இளமை பருவத்தில் இருக்கிற நேரத்தில் நான் இந்த எங்களோட ஸ்கூல் கேன்டீனில் ஸ்ப்ரைட் வாங்கி குடித்தேன் ஒரு நாள். அதை பார்த்துட்டு இருந்த என்னுடைய சகோதரர் ஒருத்தரை பற்றி எங்கள் உம்மாட்ட சொல்லிட்டார். சரிதானே, எங்கள் உம்மா நான் ஏதோ சாராயத்தை குடித்த மாதிரி எனக்கு ஏசினாங்க ஸ்ப்ரைட் குடித்ததுக்கு. சரிதானே, ஏனென்றால் அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை அந்த பழையவர்கள் குடிக்க விடுறல்ல, அது நல்லமில்லை உடம்புக்கு என்பதற்காக. என்றால் அதுகளை குடிக்க பழகினாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடம்புக்கு கேடு விளைவிக்கிற வேறு விஷயங்களாக இருந்தாலும் எடுத்துக்கொள்றதுக்கு அவங்க ரெடி. என்ன இதே ரெடினா அடுத்தது கொஞ்சம் தானே அப்படியே பியருக்கு போய்த்து விளைஞ்ச. இப்போ சில நேரத்தில் சாப்பிட்ற நேரத்தில் கூட சில இடங்களில் பள்ளிவாசல்களில் சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரம் நீங்கள் பியர் குடிப்பீங்களான்னு கேட்குறாங்க நைட்டு. சரிதானே, பியரா ஜிஞ்சர் பியர் அப்படின்னு அந்த ஒரு வித்தியாசமாக சொல்கிறதுக்காக வேண்டி பியர் அல்ல ஜிஞ்சர் பியர். அது ஜிஞ்சர் பியர்னு சொல்ல வேண்டியதானே. எதுக்கு பியர்ன்னு கேட்டு அந்த பியர்ன்ற அந்த வார்த்தையை சொல்வதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு உற்சாகம் ஒன்று இருக்குது. அதில் கொஞ்சம் கவரப்பட்டு தான் இருக்கிறாங்க. நான் தான் சொல்கிறது ஷுவராக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க பியராலன்னு சொல்லி ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அக்களுக்கு. அந்த பியர் என்று சொல்வது என்ன நமக்கு தேவை? நம்ம எல்லாம் கொஞ்சம் பேர் உண்டா சேர்ந்தால் சாப்பிடுவதற்கு ரெடி ஆகினால் மற்ற கல்ச்சரில் இருக்கிறார்கள் என்ன செய்ய போகிறாங்க? அந்த சாப்பாட்டுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக ஒரு பியர் இருக்கும். இப்போ நம்மளும் என்ன நினைக்கிறது? ஜிஞ்சர் பியரே பியராக நினச்சி தான் குடிக்கிறான். ஜிஞ்சர் பியரை பியராக நினச்சி குடிக்கிறோம். கொஞ்சம் காலத்தை பியர் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பான். கேட்வே ட்ரக் தியரி அதை நோக்கி அப்படித்தான் போகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது. இந்த கேட்வே ட்ரக் தியரியோட அடுத்த முக்கியமான அம்சம் அந்த கொண்டு போகக்கூடியதில் இன்னொரு முக்கியமான அம்சம் கெட்ட நண்பர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் எந்த மார்க்கத்தில் இருக்கின்றான் என்பதை அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்தை பார்த்து தெரிந்து கொள் என்று சொல்லி. அவன் நண்பன் எந்த மார்க்கத்தில் இருக்கிறான் அந்த மார்க்கத்திலே தான் அவனும் இருக்கிறான். கெட்ட நண்பர்கள், அவர்களிடத்தில் இருக்கின்ற சவகாசங்கள், அவர்கள் நடந்து கொள்கின்ற நேரத்தில் பழகக்கூடிய சின்ன சின்ன பழக்கங்கள், சில வேளைகளில் இவருடைய குடும்பத்துடைய கல்ச்சரில் சில விஷயங்கள் ஹராம், அதை செய்யப்படாதென்றே இருப்பார்கள். ஆனால் அவருடைய குடும்பத்துடைய கல்ச்சரில் அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து பழகுகின்ற நேரத்தில் அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கால போகாது. எப்படி நல்லது கெட்டது ரோக்கம் போகாது, கெட்டது நல்லது ரோக்கம் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பழகி 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 சில நேரம் அவர் அடுத்த ஸ்டெப் ஏதாவது செய்தால் இவரும் அதே ஸ்டெப்பில் செய்வதை எடுப்பார்கள். தாய் தந்தையை கூட எதிர்ப்பார்கள். உமா அப்பாட பேச்சையும் கூட மதிக்க மாட்டார்கள். வாப்பாக்கு அடிக்கிறதுக்கு முன்னால் நின்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள், நண்பனுடைய பேச்சை கேட்டு, நண்பனுடைய தூண்டலால். அந்த மாதிரியான கெட்ட நண்பர்கள், நல்லது சொல்லாத நண்பர்கள், நல்ல அறிவுரைகள் சொல்லாத நண்பர்கள். அவன் பேசுகிற நேரமே ஐடென்டிஃபை பண்ணிட்டோமா, இவன் நமக்கு சரி வராதுன்னு முடிவு எடுத்துடணும். நல்ல பிள்ளைகளாக இருந்தார், இவன் நமக்கு சரி வராது, இவன் மூலமாக எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காது, என்னுடைய வாழ்க்கையை நல்லது கடைசி வரைக்கும் நல்லதுக்கு கொண்டு போக மாட்டார்கள் என்கிற நிலைமை இருக்கணும். நண்பர்கள்டா யார் நண்பர்கள்? மௌத்தானதன் பின்னாலும் அல்லாஹு தஆலா கபரிலே ஒன்று சேர்த்தானே, கபருக்குள்ளே அல்ல, அந்த மைய வாடியிலே ஒன்று சேர்த்தான். அவங்க 3 பேர் மட்டும்தான் ஆக்கினானே அல்லாஹு தஆலா. எப்படி நண்பர்கள் அவர்கள் எல்லாம்! அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு மரண தருவாயில் இருக்கிற நேரத்தில் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல கேட்டீங்க. அலி ரலியல்லாஹு சொல்றார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல கேட்டிருக்கிறேன், நானும் அபூபக்கரும் உமரும் வந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் இருந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் நம்பினோம் என்று சொல்வார்கள். சில சபைகளிலே சொல்வார்கள், நானும் அபூபக்கரும் உமரும் இந்த சம்பவத்தை நம்பினோம் என்று சொல்வார்கள். அபூபக்கரும் அந்த சபையில் இருக்க மாட்டார், உமரும் அந்த சபையில் இருக்க மாட்டார். நல்ல நட்பு, நல்ல நண்பனுக்கு அடையாளம், நல்ல நண்பனுக்கு உதாரணம் அத்தர் வியாபாரி போன்று. அவனோடு நீங்கள் அத்தரை எடுத்து பூச வேண்டிய தேவை கிடையாது. அவனோட பக்கத்தில் நின்று பழகினால் அவனுடைய வாசம் உங்களுடைய உடம்பிலே அடிக்கும். கெட்ட நண்பனுக்கு உதாரணம் இரும்பு உருக்குகின்ற கொல்லன் போன்றவன். அவனுக்கு பக்கத்திலே நீங்கள் நின்றாலும் அவனுடைய அந்த துர்வாடை உங்களுடைய உடம்பிலே வீசிக்கொள்ளும், ஒட்டிக்கொள்ளும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த நட்பு
இந்த உலகத்திலே நம்முடைய உறவு குடும்பம் தாண்டி நமக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு நல்ல உறவு. நண்பர்கள் வேண்டும், நண்பர்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல நண்பன் இருக்கணும் இந்த உலகத்தில், அல்லது 2 நல்ல நண்பர்கள் இருக்கணும். 10 பேர் என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது போய் அப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் வரப்படாது. ஒரு ஆள் அல்லது 2 பேர் அவ்வளவுதான். நல்ல நண்பர்கள் இருக்க வேண்டும். அந்த நல்ல நண்பர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அந்த நல்ல நண்பர்கள் நம்முடைய மார்க்கத்துக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். நான் தொழுவதற்கு சோம்பல் பட்டால் என்னை இழுத்துக்கொண்டு தொழுவைக்காக கொண்டு செல்ல வேண்டும். நான் இபாதத்துகளில் பின்னடைவாக இருந்தால் நீ ஏன் இதை செய்யவில்லை என்று 2 நாளைக்கு என்னோட பேசாத நண்பனாக இருக்க வேண்டும். என்னுடைய பேச்சை நிப்பாட்டியதன் காரணத்தினால் என்னுடைய நண்பன் நல்லவனாக மாறுவான் என்று என்னையும் நல்லதன் பக்கம் இழுக்கின்ற அளவுக்கு நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். நட்பு இருக்குதா? எதுக்காக நம்ம செலக்ட் பண்றோம்? இவன் தான் சரி நமக்கு நைட்டுக்கு செட் ஆகுறது, இவன் தான் சரி நமக்கு நைட்டுக்கு ஊரை விட்டு ஊரா சுத்துறதுக்கு. ஏன்னா அவன்ட வாப்பா சூற விட மாட்டார், இவன்ட வாப்பா விட மாட்டார், இவங்க மண்டை எங்கண்டே பார்க்க மாட்டார். எங்க வேணாலும் சுத்திட்டு வரலாம், எதவானாலும் போய் சொல்லலாம். அப்படியே நம்புறதுக்கு வீட்டுல நம்மளோட வாசையில சொல்றோம் ஒரு தோதுமா இருக்குது என்று இந்த நண்பனுக்கு நல்லா தெரியும். இந்த நண்பர்கள் எல்லாம் உண்டாக சேர்ந்து கொண்டு கூத்தடித்தால் அந்த ஊருடைய இரவுகள் எல்லாம் பகலாக மாறி அடுத்தவர்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நிலைமை தான் இதில் ஏற்படும். முடிவு ட்ரக்ஸ் தான், முடிவு கேவலங்கள் தான். எனவே நண்பர்களுடைய விடயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். ரோல் மாடல், அதே நேரத்தில் நான் சொன்ன ஒரு 3 விஷயம் நிறைய இருக்குது கேட்வே ட்ரக் தியரியில். ரோல் மாடல், நமக்கு பாவனைக்கு உடம்புக்கு உகந்தது அல்லாத சில விடயங்களுடைய பாவனை, அதே நேரத்தில் நண்பர்களுடைய விவகாரம். இந்த விடயங்களை எல்லாம் கவனித்து கொண்டால் நாங்கள் இந்த ட்ரக்ஸிலிருந்து தூரமாவதற்கு அது காரணமாக இருக்கும். இல்லை என்றால் எவ்வளவு அவேர்னஸ் செய்தாலும் நாங்கள் குடிக்க அந்த சிகரெட் பொட்டி இருக்குதானே, அதில் போட்டிக்கிற படத்தை பார்த்தா சத்தி வந்துடும் இல்லையா? அவ்வளோ கோரமான கேன்சருடைய அந்த காட்சி அவ்வளோ கோரமாக போட்டிருக்கிறார். அதை அப்படியே அது சிரித்து போட்டு மேலே இருக்கிற பேக்கெட்டை உடைச்சு அதுக்குள்ளேருந்து ஒருத்தன் குடிக்கிறான் என்றால் அவனுக்கு என்ன அவேர்னஸ் செய்யறன்னு சொல்லுங்க. அவன் பெரிய பொருள் எடுத்து கட்டி போட்டு அடிக்க தமிழ், வேற ஒன்றும் செய்யலை. வேற என்ன அவேர்னஸ் செய்யலாம்? அவனுக்கு கையில் வச்ச தொலைச்சிருவான், அப்படி தான் கட்டணும். வேற ஒன்றும் செய்யலாம், அதுக்கு வேற ஒன்றும் செய்யலை. நாங்கள் அவர்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாம் செய்யலாது. அவர்களை தூரமாக்குவதற்கு முதலாவது அவருடைய ரோல் மாடலை மாற்ற வேண்டும், நண்பர்களை மாற்ற வேண்டும், ஒன்றொன்றா சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணினால் அது மாறும். இந்த ஊடுகளுக்கு மாமமார் வருவாங்க, சாச்சமார் வருவாங்க, நல்ல சிகரெட் குடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு எனக்கு ஒரு சிகரெட் பேக்கெட் வாங்கிட்டு வா அனுப்புவார்கள். உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் விடாதீர்கள். அவன் சிகரெட் பேக்கெட்டை கையில் பிடிச்சிருக்க மாட்டான் இவ்வளவு காலம். அதை பிடிச்சால் அவன் அடுத்தது எதிர்பார்க்கறது தெரியுமா? எப்போ மாமா பேக்கெட் கணக்கில் சொல்லாமல் ஒரு 2 சிகரெட் வாங்கிட்டு வா, 5 சிகரெட் வாங்கிட்டு வான்னு சொல்வார் என்பதை அவன் எதிர்பார்த்துட்டு இருப்பான். எனக்கு ஒரு 5 சிகரெட் வாங்கிட்டு வா, அந்த பேக்கெட்டில் வராது, வெளியால் தானே வரப்போகுது லூஸா, அதில் ஒன்றை சுவரை அவன் வாயில் வச்சு சும்மா அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை பார்த்துட்டு தான் கொண்டு வந்து கொடுப்பான். இந்த நிலைமை வரும். அதற்கெல்லாம் விடாதீர்கள். இதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஒரே அடி அப்போ யாரும் ட்ரக்ஸில் கை வைக்கிறல பயம் அப்படி செய்கிறல்ல. கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவன் அந்த திசையை நோக்கி கொண்டு செல்லப்படுகின்றான். இதிலே கை வைக்க வேண்டும், இதுக்காக ஊர்கள் ரெடியாக வேண்டும், இதுக்காக பள்ளிவாசல்கள் கிளம்ப வேண்டும், இதற்காக பாடசாலையுடைய நிர்வாகங்கள் கிளம்ப வேண்டும், இதற்காக ஊர் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டு அந்த மாதிரியான நிலைமைகள் இந்த ஊர்களுக்குள்ளே வரப்படாது என்று உங்களோட ஊரெல்லாம் அதெல்லாம் தடுக்கிறது மிக சிம்பிள். அங்கால ஒரு போர்டர், இங்கால ஒரு போர்டர், முடிஞ்சு கதை. ஒரு புதவுளிக்குள்ளே போகிற மாதிரி தான் உங்களோட ஊர் இருந்துச்சு. நான் வரும்போது எங்கேயோ ஒரு புதக்குழிக்குள்ளே உள்ளுக்கு ஆளை பூந்து போகிற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் அங்கால ஒரு போடுற, இங்கால ஒரு போடுற, கிளீன், இவ்வளவுதான் ஊர். அங்கால காட்டால் வாங்கி தான் போகணும். மிச்சம் கிளீனாக இருக்குது உங்களோட ஊர், அழகாக சரௌண்டிங் இருக்குது. இதுதான் எல்லைங்கிறது டிஃபைனாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்தோம்னு சொன்னால் இது எல்லாத்தையும் நம்மளோட ஊர்களில் இருந்து மிச்சம் சிம்பிளாக வெளியில் அனுப்பிடலாம். அல்லாஹு தஆலா அதுக்கு நமக்கு உதவி செய்யணும். இளைஞர்களிடத்தில் கடைசியாக வேண்டிக் கொள்வது, இளமை என்பது நமக்கு அல்லாஹ் அந்த பொக்கிஷம் போயிடும். இந்த அவங்கள்ட்ட கேளுங்களேன், உங்களோட வாழ்க்கையில் என்ன பருவத்தை நீங்கள் இழந்து தவிக்கிறீங்கன்னு சொல்லி. நான் சின்ன வயசில் தவண்டு குழந்தை பருவமாக இருந்தேனே, அதைத்தான் நான் நிறைய ஆசைப்படுகிறேன், அதைத்தான் இழந்து தவிக்கிறேன்னு சொல்லுவார். நான் நினைக்கிறீங்க என்ன சொல்ல போகிறாரு? அந்த 15, அந்த 16, அந்த 18, அந்த 25, அந்த 30 துட்டிப்பாக ஓடி திரிந்தோமே, அந்த வயதை எங்களுக்கு திருப்பி கிடைச்சால் இன்றைக்கு அதை இபாதத்துக்கு பயன்படுத்துவோம். சொல்லுவீங்களா? இல்லை சொல்லுவார். அதை நாங்கள் இபாதத்துக்கு பயன்படுத்துவோம். ஏன் இபாதத்துக்கு நாங்கள் பயன்படுத்துவோம்? ஏனென்றால் நாங்கள் அந்த வயதை இபாதத்துக்கு பயன்படுத்தினது போதா என்பதை இந்த முதிய வயது எங்களுக்கு அதை வழங்கப்படுத்துது. நீங்களும் அந்த முதிய வயதுக்கு போய் அதை நினைத்து கை சேதப்படாமல் இருக்கின்ற இந்த பருவத்தை சரியாக பயன்படுத்தி நிறைய இபாதத்துகள் செய்து, நிறைய திக்ர்கள் செய்து, சும்மா இருக்கிற வாயில் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. வானத்துக்கு பூமிக்கு இடையில் உள்ள இடைவெளியை நிரப்பும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நன்மையார்.
ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, வானத்துக்கு பூமிக்கு இடையிலே ஒரு இடவெளியை நிரப்பும் அல்லாஹ்வுடைய தூதர். அவ்வளவு நன்மைகளை நமக்கு தாங்கி வரக்கூடியது. அந்த வார்த்தைகளை சொல்லி, அந்த வார்த்தைகளை பரப்பி, நண்பர்களுக்கு நல்லதை சொல்லி, நல்லாவும் இருந்து பார்ப்போமே நண்பர்களாக என்று கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து சேஞ்ச் ஆகி இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த ட்ரக்ஸில் இருந்து தூரமாகி நல்ல நடத்தை உள்ள பிள்ளைகளாக, பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக வருவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.